ஓகே, நம்ம 3 வாரமாக நம்ம மார்க் என்ற புத்தகத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னாக்கா the significance of baptism. இயேசுவுடைய ஞானஸ்நானம் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க பிரியமானவர்களே, இந்த மார்க் புத்தகம் வந்துட்டு எதை மெயினா சொல்லுதுன்னு சொன்னாக்கா, மிக பெரிய ஒரு ராஜா இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். the greatest king. அது யாரும் இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா மட்டுமல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அதுதான் இந்த மார்க் புத்தகத்துல மார்க் நம்ம சொல்லிக்கிட்டு வராரு. ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்துல ஆரம்பத்துல இந்த சவுல் ராஜா மரித்து விட்டார். பிறகு யார் வந்தாங்கன்னா, 2வது தாவீது ராஜா வந்தார், அவரும் மரித்து விட்டார். தாவீது ராஜாவா இருக்கும் பொழுது தாவீது தேவனோட ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டாரு. அந்த ஆசையை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே, உன்னுடைய இந்த ராஜ சிங்காசனம் நிலைத்திருக்கும் சொல்றாரு, எவர்லாஸ்டிங் த்ரோன் சொன்னாரு. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல இது சொல்லுவாரு. ஆனா தாவீது இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வந்தாக்கா, சாலமோன் ராஜா வந்தாரு. சாலமோன் ராஜாவும் இறந்து விட்டாரு. அதுக்கப்புறம் அவரு பிள்ளைங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக உடைஞ்சு விட்டது. நார்தர்ன் ஒரு கிங்டம், சவுதர்ன் ஒரு கிங்டம். இந்த நார்தர்ன் கிங்டம் எல்லாம் 10 கோத்திரம் அப்படியே போயிருச்சு அஷிரியால. இன்னும் 2 கோத்திரம் இருக்கு, ஜூடாவும் பெஞ்சமின் கோத்திரமும் நெபுக்கத்நேசர் பபிலோன் அவங்க பிடித்து போய்விட்டார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல அங்க ராஜாவே இல்ல. இப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் 2 சாமுவேல் தாவீதை பார்த்து சொன்ன அந்த வாக்கு தத்துவம் எங்க போச்சு? நல்ல யூதர்களுக்கு தெரியும் இது என்ன வாக்கு தத்துவம் என்று சொன்னா, மேசியாவுடைய வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? மேசியாவுடைய வாக்கு தத்துவம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா இந்த பூமிக்கு வருவாரு. அந்த வருகைக்காக தான் யார் காத்து கொண்டிருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. the throne of David. தாவீதுடைய throne சிங்காசனம் தானே, தாவீதுடைய சிங்காசனம். இன்னைக்கு நீங்க நல்லா இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா அவங்க அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க, அங்க the king David தான் போட்டிருப்பாங்க. எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க, மேசியா வருவாரு வருவாரு வருவாரு. பிரியமானவர்களே, இந்த மார்க் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேசியா, பழைய ஏற்பாடுல சொன்ன இந்த ராஜா வந்துட்டாரு. இது ஒரு நல்ல செய்தி. யாருக்கு? யூதர்களுக்கு. அதுதான் மார்க் சொன்னாரு. யூதர்களுக்கு ஒரு நல்ல செய்தினா காஸ்பல், குட் நியூஸ், நற்செய்தி. நற்செய்தி என்னன்னா, ஒரு ராஜா இந்த பூமிக்கு வரப்போறாரு. ஆண்டவர் வாக்கு தத்தமாக சொன்னப்பட்ட ராஜா இந்த பூமிக்கு வரப்போறாரு, வந்துட்டாரு. அதான் நல்ல செய்தி. ஏன்னா நம்ம போன வாரம் நல்லா பார்த்துட்டோம். மார்க் யாருக்கு எழுதுகிறாரு சொன்னா, ரோமருக்கு எழுதுறாரு, அங்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. இப்ப ரோமர்களுக்கு ஒரு நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட பேரரசர் கவர்னர் இல்ல ஒரு எம்பரர் ஒருத்தர் பிறந்தாருனாக்கா அவங்களுக்கு அது ஒரு நற்செய்தி. இது நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன். இன்றைக்கு நீங்க மலேசியாவை ஒப்பிட்டு பாருங்க. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வருவாங்களா, நம்ம நாடு நல்லா வழி நடத்துறதுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம ஓட்டு போடுறோம், அம்மா தானே. ஆனா இங்க நம்ம பார்க்கும் போது இந்த வாக்கு தத்தமானது தேவனை சொன்ன ஒரு வாக்கு தத்தம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் ரோமர் அரசாங்கத்தில் உள்ள ஜனங்களும் ஒரு நற்செய்திய கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நற்செய்தி தான் கிரீக்ல யுவாங்கிலியோன், எபிரேயர்ல பாசார், நம்ம என்ன சொல்றோம்? காஸ்பல், தி குட் நியூஸ். ஏன் இத மறுபடியும் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இந்த சிந்தனையில இல்லைன்னு
சொன்னா, இந்த ட்ரெக்ல நீங்க இல்லைன்னு சொன்னா, இந்த மார்க் புஸ்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது சும்மாவே பூத்தாவா படிச்சுக்கிட்டு போவீங்க, உங்களுக்கு புரியவே புரியாது. மார்க் புஸ்தகம் என்னத்தை நான் போட்டிருக்கேன், தி சஃபரிங் சர்வன்ட். இந்த மார்க் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்தை படிக்கும் போது இது கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். எடுத்துக்கொண்டு படிங்க, மார்க் 1:1 படிங்க. இதுல என்ன போட்டிருக்கு, ஏன் இத வந்துட்டு மார்க் முதலாவது எழுத வேண்டும்? படிங்க, எடுத்துங்க வேகமா. தேவனுடைய குமாரனாகிய, நல்லா கேட்டுக்குங்க, தேவனுடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். நல்லா கேட்டுக்குங்க. இந்த லேப்டாப் மார்க்கஸோட, இந்த சட்டை மார்க்கஸோட, இந்த ஸ்பேக் என்னோட, இந்த சுவிசேஷம் இயேசுவோட. போடுறீங்களா? இந்த சுவிசேஷம் யாரோட? இயேசுவோட. இந்த ஓனர் யாரு? இதுக்கு ஓனர் யாரு? சார், இதோட ஓனர் யாரு? நான். இப்ப சுவிசேஷத்துக்கு ஓனர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சுவிசேஷத்துக்கும் இயேசுவோடைய இந்த ராஜ்யத்துக்கும் என்ன முக்கியம்? உற்றாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு புது ராஜா வர போறாரு. அவர் புது ராஜா இல்ல, அவர் ஏற்கனவே ராஜா. நமக்கு புது ராஜா. ஏன் நம்ம ராஜா யாரு? பாவம். நமக்குன்னு ஒரு ராஜா வர போறாரு. நம்ம ஒரு புதிய ராஜான்னு சொல்றோம், ஆனா அவர் ஏற்கனவே எவர்லாஸ்டிங் கிங். தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க? நித்திய ராஜா. பாருங்க, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க ஞானசாரம் எடுத்திருக்கலாம், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நல்லா கேட்டுக்கங்க, நீங்க ஆராதிக்கிறது ஒரு பரலோக ராஜாவை நீங்க ஆராதிக்கிறீங்க. அதுதான் மார்க் இங்க தெளிவா சொல்றாரு. இந்த பாயிண்ட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த ஆராதிக்கிற இந்த ஆண்டவர், அவரு ராஜா. எப்படி மார்க் சொல்றேன்? இயேசுக்கு 12 சீடு. இயேசுக்கு எத்தனை சீடு? 12 சீடு. அப்ப ஒவ்வொருத்தரா அவர் சூஸ் பண்ணிட்டு போறாரு. என்னோட கூட சேர்ந்து யோவான் 1வது அதிகாரம் 49வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்களேன். 1வது அதிகாரம் 49வது வசனம். நெத்தனேல் என்று ஒருத்தர் சீடர் ஆக்கிற முன்பாக அவர் போய்கொண்டிருக்கிறார். படிங்க, அத நெத்தனேல் என்ன சொல்றாரு பாப்போமே. நாத்தான்வேல், ரபி, கொஞ்ச நேரம் பாட்டுங்க. யாரு சொல்றா இது? நாத்தானில் என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய குமாரன். அதுக்கப்புறம் நீ இஸ்ரவேலின் ராஜா. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இஸ்ரவேல் ராஜா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, இவ்வளவு நாளா நமக்கு தெரியும் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் கிங்டம் பேஸ்ல நான் பேசுறேன், ஏன் ராஜ்யத்தை குறித்து பேசுறேன்? நீங்க நல்லா பாருங்க, நம்ம மலேசியா தேசத்துல இருக்கோம், நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு, நமக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. நீங்க இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா, இங்கிலாந்துல ஒரு ராஜா இருக்காரு, அது அவர் ஆளுகை செய்கிறது. இவங்களுடைய த்ரோன் எல்லாம் காணா போயிடும், இவங்க எல்லாம் செத்து போயிருவாங்க, யாருமே நிலைச்சு ராஜாவா இருக்க முடியாது. ஆனா ஒருத்தர் என்று ராஜா. ஃபாலோ பண்றீங்களா? ஒருத்தர் என்று ராஜா, நித்திய ராஜா. அவரோட சிங்காசனம் நித்தியமான சிங்காசனம், அழிவில்ல, முடிவில்ல. இப்ப அவரு வர்றாரு. அவர் வர்றதுனால நாத்தானியேல் பார்த்து சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலுடைய ராஜா. இதைத்தான் மார்க் இங்க சொல்ல வராரு. என்ன ஃபாலோ பண்றீங்களா? பிரியமானவர்களே, 2 வாரம் முன்னுக்கு நம்ம படிச்சோம், இந்த இவர் ராஜான் என்று சொல்லி மொத அறிவிப்பு தானே. இவர் ராஜான்னு சொல்லி மொத அறிவிப்பு எங்க இருந்து வருதுனாக்கா, வசனத்துல இருந்து வருது. மார்க் 1:2 படிச்சீங்களா? இருக்கும். எங்க இருக்கு? பழைய ஏற்பாடு என்ன செய்யுது? இவர்தான்
தேவனுடைய குமாரன்னு சொல்லி இவர் தான் வரக்கூடிய ராஜான்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? டிக்ளரேஷன், அறிவிப்பு திருவசனம் கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா யார் அடுத்த அறிவிப்பு கொடுக்கிறா? ஜான் த பேப்டிஸ்ட் கொடுக்கிறாரு. தமிழ் என்ன சொல்லுவாங்க? யோவான் ஞானசானம் அவரு கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோமே மூணாவது அறிவிப்பு. எத்தனாவது அறிவிப்பு? மூணாவது அறிவிப்பு யாரு கொடுக்க போறான்னா God the Father. மூணாவது அறிவிப்பு யாரு கொடுக்க போறா சொன்ன? God the Father. இன்னைக்கு அதான் படிக்க போறோம். என்னோட கூட சேர்ந்த மறுபடியும் படிங்க. மார்க் 1வது அதிகாரம் வசனம் 9 - 11 வரையிலும் எடுத்துங்க படிங்க. ஓகே, எல்லாரும் நான் கத்திட்டு இருக்கேன். ஓகே, எடுத்து படிங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். அன்றியும் நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேங்க்யூ பிரதர். படிச்சுட்டாரு அவரு. பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து போகிற முன்பாக நம்ம என்னத்தை பத்தி பேசுறேங்க? காஸ்பல். என்னமா பேசுனேன்? காஸ்பல். ஒரு காஸ்பல் யாரோட சொன்ன? கடவுளுடையது. நீங்க பாருங்க, இந்த சுவிசேஷமானது நல்லா கேட்டுக்குங்க. இந்த சுவிசேஷமானது தேவனால வாக்கு தத்தமா கொடுக்கப்பட்டது. ஹலோ, இந்த சுவிசேஷம் இல்லைன்னா நீங்க இந்த கடலுக்கு போக முடியாது. இந்த சுவிசேஷம் தேவனால வாக்கு தத்தமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் மறுபடியும் பொழைக்க முடியும். மனிதன் மறுபடியும் கடவுள்கிட்ட நெருங்க முடியும். மனிதன் தேவன் ஆளுகை செய்ய போற அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தியோட தலைவர் எஜமானி யாரு சொன்னாக்கா கடவுள். இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை மாற்ற முடியுமா தம்பி? சொல்லு பாருங்க. கடவுளோடைய மாற்ற முடியுமா? கடவுளுடைய மாற்ற முடியுமா? நம்ம முடியும். சொல்லுங்க, கடவுளுடைய சுவிசேஷத்தை நம்ம மாற்ற முடியுமா? இது கடவுளுடையது. ஐயா, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. இது என்னுடையது, என்னுடைய விருப்பம். இதை எடுத்து சொந்தமா நீ மாற்ற முடியுமாயா? முடியாது. இப்ப தம்பிக்கு புரியுது. காஸ்பல் யாருடையது? தேவனுடையது. நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதனாலதான் பவுல் சொல்லிக்கிட்டு இருக்காரு, வேற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிச்சா அவனுக்கு ஐயோ. ஃபாலோ பண்றீங்களா என்ன? அப்ப மார்க்கஸ் என்னடா வந்து ஒரு வருஷமா இதைதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் கேட்க, நீங்க ஆரம்பத்துல தான் இருக்கீங்க. நான் வேற ஏதாவது பேசுறேன்னா இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கோச்சிக்காதீங்க. நீங்க ஒரு உண்மையை சொல்லணுங்க. நீங்களும் ரொம்ப நாளா இந்த மார்க்கஸ் இன்னும் ரொம்ப ஆழமா தெளிவா போயிட்டே இருக்கா இல்லையா? போயிட்டே இருக்கு. 4 காஸ்பல் கொடுக்கப்பட்டிருக்கு. பல வருஷமா நம்ம திருச்சபைக்கு போலாம். என்னோட கேள்வி, என்னோட அனுபவத்துல காஸ்பல் என்ன கேட்டா விடுவாங்க பாருங்க. இங்க இருந்து அங்க போவாங்க, லண்டனுக்கு, லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போவாங்க, அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு போவாங்க, ஜப்பான்ல இருந்து கொரியாவுக்கு போவாங்க. ரைட்டா சொல்ல மாட்டாங்க. என்னன்னு கேக்குறீங்க? காஸ்பல் என்ன? இயேசு பிறந்தாரு, இயேசு வாழ்ந்தாரு, இயேசு மரித்தாரு, இயேசு அடக்கம் பண்ணாரு, இயேசு உயிர் தெழுந்தாரு. இதுதான் காஸ்பல். 100% அதுதான் காஸ்பல். அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனாக்கா மாத்துவாங்க. அப்படி சேம் ஒன்றோட கேட்கிறேன். நானு பொய் சொன்னாக்கா அவர் பொய் சொல்ல வச்சுக்கோங்க. 100% 1 வச்சுக்குவோம். 1 வரைக்கும் அல்ட்டா விட்டுக்கிட்டே இருக்கு வச்சுக்க. பேசிட்டு போகலாம். பேசாம ஒரு புழுவாண்டியை சுட்டி கட்டி அடிச்சிருவீங்க. அம்மா இல்லையா? ஆனா சேம் இப்ப நான் உங்ககிட்ட 60% உண்மையை பேசுறேன். 40
40% பொழிக்கிட்டு வரேன், போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். 60% உண்மை, 40% என்னது பொய். இது எப்படி இருக்கப்ப? இது பொய்யா உண்மையா? இதுதானே கஷ்டம். ஏன் வீரா உங்ககிட்ட ஒரு கேள்வி, பிள்ளைக்கு இல்ல இல்ல இது நீங்க சரியில்லை, உங்களுக்கு வேற கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு என்று பிள்ளைக்கு மருந்து கொடுக்கணும், பிள்ளை மருந்து சாப்பிட மாட்டேது, மருந்து இவ்வளவுதான் வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தை வெட்டி மருந்து வாழைப்பழத்துக்குள்ள திணிச்சு விட்டோமா, பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. என்னமா நான் சொல்றேன் அப்படியேதான்மா பேசுறது. உங்களுக்கு என்ன சொல்ல வந்து புரியுதா? 60-80% உண்மை இருக்கட்டும், அதுல கொஞ்சம் திணிக்கிறாங்க தெரியுமா, அங்கதான் ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னது என்ன புரிஞ்சா? இயேசு வந்தது உண்மை, இயேசு வாழ்ந்தது உண்மை, இயேசு மரித்தது உண்மை, இயேசு அடக்கம் பண்ணது உண்மை, இயேசு உயிர்த்தது உண்மை. இது மற்றவங்க தான் சொல்லுவான். அப்ப என்னதான் காஸ்பல்? அதுதான் நீங்க இந்த சபைக்கு வந்தாதான் புரியும். ஏன்னா வெளியே இல்ல. என்ன எல்லாத்தையும் இழுக்கிறியா மக்களே? மறக்காசு எல்லாத்தையும் இழுக்கிறீங்களா? அப்படியே நான் உங்களையே சிந்திக்க வைக்கிறேன், நீங்களே யோசிங்க. நான் ஒன்னும் வசனத்துக்கே போட தெரியுமா? இது இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னதான் இந்த காஸ்பல்? நான் அதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது நல்ல செய்தி. இது நல்ல செய்தி என்னன்னா, கடவுளே வந்து அந்த நற்செய்தி கடவுள்கிட்ட இருந்து வருது. அந்த நற்செய்தியை கொண்டு வருதே கடவுள் தான். அந்த நற்செய்தி நமக்கு பயணமாகி மறுபடியும் அவருக்கே போகும். இங்கிலீஷ்ல அழகா எழுதி வச்சிருக்கேன், God saved us from sin. பாவத்திலிருந்து காப்பாத்தினார். God saved us from the death. மரணத்திலிருந்து காப்பாத்தினார். God saved us from Satan. சாத்தானிலிருந்து காப்பாத்தினார். God saved us from the judgment. நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாத்தினார். அது எல்லாம் பிரைமரி கோல் இல்ல. தமிழ் என்ன சொல்லுவாங்க? பிரைமரினா முக்கியத்துவமான ஒரு நோக்கம் கிடையாது. என்ன புதுசா இருக்கீங்க? புதுசா இருக்கா? என்ன நினைச்சுவாங்க? பிசாசிலிருந்து காப்பாத்தினா, பாவத்திலிருந்து காப்பாத்தினாரு, நரகத்திலிருந்து காப்பாத்தினாரு. நான் என்ன ஒண்ணு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க புதுசா இருக்கீங்க. கடவுளே நம்மள யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துறாருனாக்கா அவர்கிட்ட இருந்து தான் காப்பாத்துறாரு. என்ன புதுசா சொல்றீங்க? யாரு நாய் செய்ய போறா? யாரு நாய் தீர்ப்பு கொடுக்க போறா? உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். யாரு நாய் தீர்ப்பு கொடுக்க போறா? கடவுள் கொடுக்க போறா. யாரு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறா? கடவுள். யாரு பாவத்தையும் மரணத்தையும் நரகத்துக்குள்ள தூக்கி போட்டுது? யாரு பிசாசை கடைசியா நரகத்துக்குள்ள தூக்கி போட போறா? பிசாசையும் நரகத்துக்கு தான் போய் போறான். அவர் மறுதளித்தவர்களும் நரகத்துக்கு தான் போக போறாங்க. யாருக்கிட்ட இருந்து அவர் நம்மளை காப்பாற்றுறாரு? அவர்கிட்ட இருந்து தான் காப்பாற்றுறாரு. இதுதான் நற்செய்தி. அவரே வராரு. இயேசுதான் அந்த சுவிசேஷம். இயேசுதான் அந்த சுவிசேஷம். இப்ப நீங்க இதை பார்க்க நான் உங்களுக்கு இன்னும் கொண்டுட்டு போக உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த சுவிசேஷத்தை நீங்க எப்பொழுதும் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டீங்க. நீங்க ஒரு மேல ஒரு காரியத்தை நோக்கி பார்ப்பீங்க. ஜம்ப் செய்வோமா? இப்பதான் ஆரம்பிக்க போறேன். ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குமையா? இல்ல தானே? ஓகே. அன்பான ஆண்டவரே, இன்னைக்கு பேச போற உங்களுடைய வசனம், உங்களுடைய ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அவர்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள கிருபை செய்வீராக. அப்பா, அவங்களோட ஆவி கண்ணறிவு திறக்கப்பட்டு இந்த சத்திய வசனத்தை தெளிவாக பார்த்து என்ன மாதிரி பாவி என்று அவங்க அறிஞ்சு கொண்டு, நீ என்ன மாதிரி பரிசுத்தமான கடவுள் என்று தெரிஞ்சு கொண்டு
பாவத்தை விட்டு கர்த்தாவே உம்மை நம்ப, உம்மை விசுவாசிக்க, குமாரனாகி மேல நம்பிக்கைய வைக்க, இன்னைக்கு நான் பேச போற இந்த தேவனுடைய திருவசனத்தை கர்த்தர் தானே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, today text shows us these very important things. இயேசு ஜான் தி பேப்டிஸ்ட பார்க்கிறார். இதுக்கு முன்ன இயேசு யோவான் ஞானசாரனா, ரைட்டா? யோவான் ஸ்நானகர். ஓகே, நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். ஜான் தி பேப்டிஸ்டும் இயேசுவும் இதுக்கு முன்ன சந்தித்தார்கள் சொன்னா, அவங்க குழந்தையா இருக்கும் போது இயேசுவோட அம்மா வந்து மேரி, ஜான் தி பேப்டிஸ்டோட அம்மா வந்து எலிசபெத். அந்த ஒரு அவங்க ரெண்டு பேர் மாசமா இருக்கும்போது ஒரு சந்திப்பு வந்தது. அதுக்கப்புறம் வேதத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தத. அதுக்கப்புறம் ஒரு சந்திப்பு நடக்குது சொன்னா இங்கதான் நடக்குது. எங்க நடக்குதுன்னா, ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து ஜனங்களுக்கு பேப்டிசம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க திடீர்னு இயேசு வருகிறாரு. இது உண்மையிலே நீங்க பாத்தீங்க சொன்னாக்கா, இந்த அப்பாயின்மெண்ட், இந்த மீட்டிங்க இனிஷியேட் பண்ணதே இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா ஜான் தி பேப்டிஸ்ட் தொடர்ந்து அங்க ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. இப்ப யார் அங்க போறா? இயேசு கிறிஸ்து தான் போறாரு. ஆகியா நான் உங்ககிட்ட என்ன சொல்லுனாக்கா, the meeting was initiated by Jesus who came when the right time. He made himself to the as a first பப்ளிக்கான ஒரு மினிஸ்ட்ரி வெளிப்படுத்துறதுக்கு ரைட்டான ஒரு டைம்ல அவர் வந்திருக்காரு. என்னோட கூட சேர்ந்து லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனம். இங்க நீங்க பார்க்கும்போது இயேசுவானவர் படிக்கிறீங்களா? ஏன்னா தமிழ். ஆஹா. ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபப்பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். போதுமா? போதும். ஓகே, இந்த வசனத்தை படிக்கும் போது பிரியமானவர்களே, நம்ம மறுபடியும் மார்க்குள்ள போவோம். மறுபடியும் போகுவாங்க. மார்க் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆனா அவங்க எல்லாத்தையும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். உங்களால முடிஞ்சா நோட்ஸ் எடுங்க. இன்றைக்கு நம்மளோட செய்தியோட தலைப்பு என்ன? எப்படி இந்த பேப்டிசம் ஒரு முக்கியமான பேப்டிசமா இருக்கு. வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் பேப்டிசம்? இயேசுவுடைய ஞானஸ்நானம் ஏன் ஒரு மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது? நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றது உங்களுடைய ரட்சகர். இந்த சுவிசேஷம் அவருடையது. அவர்தான் ராஜா. இப்ப என்னத்துக்கு ஒரு கேள்வி வருதுன்னா, என்னத்துக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஃபாலோ பண்றீங்களா? எதுக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும்? நான் இன்னைக்கு உங்களை அங்க கொண்டு போற நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு நல்லா தெரியணும் இங்க என்ன மாதிரி சுவிசேஷம் அடங்கி இருக்குன்னு சொல்லி. நல்லா கேட்டுக்கங்க. 9வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது நசரேத் என்ற ஒரு பட்டணம் இருக்கு. ஆமாவா இல்லையா? நசரேத் ஒரு பட்டணம் இருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த பட்டணம் நீங்க பழைய ஏற்பாடுல எங்க பார்த்தாலும் இருக்காது. சொன்ன இந்த நசரேத் என்ற இந்த பட்டணம் பழைய ஏற்பாடுல நீங்க வளைச்சு திருப்பி திருப்பினாலும் என்ன இருக்குது? You cannot find. ஆனா அந்த சிட்டி இருக்கும் கலிலேயா. அப்ப அதனாலதான் அந்த நெத்னியர் சொல்லுவார்ல, நசரேத் கலிலேயிலிருந்து ஏதாவது நன்மை வரமா என்று சொல்லி. அப்படின்னா இந்த நசரேத் வந்து என்ன மாதிரி ஊர்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? நம்ம பிரியமானவர்களே, முதல்ல நான் சொன்னது போல இஸ்ரவேல் ரெண்டாக பிரிஞ்ச கையோட இந்த நார்தர்ன் கிங்டம் வந்துட்டு அஸ்ரியா என்று கிட்ட ஃபெயில் ஆயிடுச்சு, விழுந்துடுச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில்ட் அவுட் ஆயிட்டோன்னு இந்த பட்டணத்துக்கு அதிகமா வந்து தங்கினவர்கள் யாரு சொன்னா, அந்நிய ஜாதிக்காரர்கள், ஜென்டைல்ஸ். உன்னை யார் இங்க தங்கினார்கள் என்று சொன்னாக்கா, இந்த யூதர்களோட சேர்ந்து மத்த ஜென்டைல் கல்யாணம் பண்ணி பிறக்கிறாங்களே, இவர்கள் தான் அங்க இருந்தாருங்க. அப்ப இங்க வந்துட்டு எது வந்தாலும் சரி, உண்மையான ஒரு யூதர் வந்து எங்க அதிகமா நிறைய இருப்பானுங்க சொன்னாக்கா, தேவாலயம் எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. இங்கதான் யூதர்களுடைய மத தலைவர்கள் எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. அப்ப இவர்கள் இந்த நசரேலிருந்து வந்து இயேசுவை எப்படி பாக்குறாங்கன்னா, கீழே எப்படி பாக்குறாங்க? கேவலமா பாக்குறாங்க. எப்படி இருக்கு என்னோட வார்த்தை? யாரா அப்படி கத்துறீங்க?
நீங்களாம் தூங்காம இருக்கணும் தான். எப்படி இருக்கு? கேவலமா பாக்குறாங்க. புரியுதாமா? பாஸ்டர் ஜோசப் ஜெர்மனி குரல் விடுத்தா நான் பார்ப்பேன் இல்லையா? தெரியாது உங்களுக்கு? யாருக்கு தெரியும் ஜோசப் ஜெர்மனி? உனக்கு தெரியும் தானே சாமி? பாரு, அவர் அப்ப போட்டு இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன சொன்ன? நசரேத் வந்த அனைவரும் யூதர்கள், மத தலைவர்கள் கேவலமா பார்ப்பார்கள். இன்றைக்கு அங்க என்ன காரியத்தை அடங்கி இருக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆகியனாலதான் யோவான் 1:46 நீங்க பாத்தீங்கன்னா anything good come out from the Nazareth கேக்குறாங்க. அங்கிருந்து ஏதோ நன்மை வருமா? Why Mark have to maintain this truth to the original? Okay, sorry. Why Mark have to mention this truth to the original audience? என்ன காரணம் மார்க் இதை சொல்ல வர்றாரு? ஏன் நசரேத் என்ற ஒரு பட்டணத்தை அவர் சொல்லணும்? The question and ignorance of the Old Testament prophecy. ஏன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாடுல இந்த இடத்துல இருந்து மேசியா வருவாரு சொல்லி யாருமே கவனம் செலுத்தல. அவங்க எல்லாம் என்ன தெரியும்? மேசியா எங்கிருந்து வருவாரு? பெத்லகேம்ல இருந்து வருவாரு. மீகா படிச்சு அங்க போட்டிருக்கு. ஆனா இந்த கலிலேயா ஊர்ல இருந்து வருவாரா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். ஐசியா 9வது அதிகாரம் வசனம் 1-2 நம்ம பார்ப்போம். ஏன் 1-1 போறோம்னா நீங்க பாருங்க இதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி. ஐசியா 9வது அதிகாரம் வசனம் 1-2. Clearly it was God's plan all along that Messiah through born in Bethlehem, Judea, but grew up in Galilee. படிங்க மதன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தினார். முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பாத்தீங்களா? இந்த வசனத்தை யார் மறந்துட்டாங்க? யூதர்கள் மறந்துட்டாங்க. This is the fact shows Messiah came from the significant village in a humble region, was in itself a rebuke to corrupt the religious system that dominated Judaism at that time. அப்படியே என்ன தெரியுமா சொல்றேன்? இவர்கள் இந்த யூதர்கள் எல்லாம் எருசலேமே. ஆனா ஆண்டவர் பாருங்க, யாருமே மதிக்காத ஒரு ஊர்ல இருந்து யார் கொண்டு வராரு? ரட்சகரை கொண்டு வராரு. ஏன் தெரியுமா? நீங்களாம் மத திமிர்ல இருங்க, சொந்த பந்தால இருங்க, நினைப்புல இருங்க. நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் இதை பண்றேன், நான் அது பண்றேன். ஒரு பெருமை, நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க. வேற என்ன சொல்லலாம்? அடிக்கிட்டே போலாம். நான் ஊழியம் செய்யறேன். புரியுதா? இதெல்லாம் என்னது? செல்ஃப் ரைச்சஸ்னஸ். எவனா ஒருத்தன் பாவி அப்படியே வந்தானா, பாவத்துல விழுந்துட்டான், அவனை எப்படி பாக்குறது? அப்படி கேவலமா பாக்குறது. இவங்க என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி. புரியுதா என்ன சொல்றேன்னு? பெருமை தெரியுமா டேனியல்? பெருமை. இந்த மாதிரி பெருமையான யூதர்கள் கிட்ட வசனம் தெரியல. எங்கேருந்து வராரு இயேசு? நசரேத் என்ற ஒரு ஊர்ல இருந்து வராரு. ஆண்டவர் உங்களோட இதை ஒட்டைக்கிறதுக்கே கொண்டு வராரு. நீ அப்படி பாக்குறியா? உனக்கு வசனம் தெரியல. ஏற்கனவே தீர்க்க தரிசனமா நான் சொல்லிட்டேன். ஐசியா 9வது அதிகாரம் வசனம் 1-2 மேசியா இங்க இருந்தா வருவாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் nobody from nothing, அங்கிருந்து அந்த மாதிரி டவுன்ல இருந்து வராரு. Nazareth is not predicted by name, but its significance perfectly fulfilled the prophetic picture of rejection. அதனாலதான் அவர் தள்ளி விடுறாங்க. ஆனா அவர் வரும்போது அம்பலான ஒரு மெஸ்ஸையாக வருகிறார். அதனாலதான் பவுல் என்ன சொல்லுவாரு? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 27, 28, 29 இதெல்லாம் மனசு என்ன பாக்குறான்? படிங்க மாத. 1 கொரிந்தியர் 1, 27, 28, 29. கிரைஸ்ட் ஹியூமிலியேஷன் பிஃபோர் எக்ஸால்டேஷன் பார்க்கும்போது கூட இயேசு கிறிஸ்துவ உயர்த்த முன்பாக அவர் எப்படி கேவலமாக பார்க்கறாங்க நீங்க பாருங்க. படிங்க மாத.
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? இன்னைக்கு உலகம் வந்துட்டு வேற மாதிரி பார்க்கும், ஆனா கடவுள் அப்படி இல்ல. உலகம் வந்து வேற மாதிரி பார்க்கும், ஆனா கடவுள் அப்படி இல்ல. கொள்ளப்படுறீங்களா? அதனால நம்ம அவர் பிள்ளைங்களா நம்மளும் எப்படி இருக்கணும்? பெருமையா இருக்காதீங்க, யாரையும் கேவலமா பார்க்காதீங்க. நம்ம சகோதரன் பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு திருப்பி எப்படியாவது ரிஸ்டோர் பண்ணணும். டிசிப்ளின் எடுக்கணுமா? எடுக்கணும். கண்டிக்கணுமா? கண்டிக்கணும். வெறுக்காதீங்க. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? வெறுக்காதீங்க. அவங்க மறுபடியும் ஆண்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அதனாலதான் சர்ச் டிசிப்ளின் முக்கியம். இந்த சபையில நான் அதை வைத்திருக்கிறேன். நாளைக்கு ஒரு சபையா வந்துச்சுன்னா அதை நான் மெயினா வச்சிருக்கேன். ஆவிக்குரிய என்ன அது? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி என்ன சொல்லுவாங்க? ஆவிக்குரிய அதிகாரமா? இன்னைக்கு சபையில சர்ச் டிசிப்ளினே இல்ல. பாவி எப்படி வேணாலும் பாவம் செஞ்சுட்டு வாழலாம். நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. நம்ம ஏன் டிசிப்ளின் கொடுக்கிறோம்னாக்கா, எதுக்கு? அவங்களுக்கு எடுக்கிறதுக்கா? வெறுக்கிறதுக்கா? நரகத்துல தள்ளுறதுக்கா? இல்ல, அவங்கள மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள ரிஸ்டோர் பண்றதுக்கு. என்னையா சொல்லுவாங்க தமிழ்ல ரிஸ்டோர்னா? புதுப்பிக்கிறதுக்கு. நம்ம சகோதரன் விழுந்துட்டா நம்ம தான் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். புரியுதுங்களா? யாரையுமே கேவலமா பார்க்க கூடாது. அடுத்தது 9வது வசனத்துக்கு போவோம். படிக்க 9வது வசனத்தை மார்க் 1:9 படிக்க. தம்பி நீ படிக்கணும்யா? தமிழா? தமிழ் யாரு? மாய் படியா? பாப்பா எப்படிதான் இருக்கு? தமிழ் எடுத்து படிங்க. இப்ப எங்க இருக்கோம்? அடுத்தது நஸ்ரேத் முடிஞ்சிட்டு எங்க இருக்கோம்? பேப்டிஸ்ட் படிக்குமா? பேப்டிசம் 30வது வசனம் படிக்குமா? அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். போதும்பா. யாரால ஞானஸ்நானம் பெற்றாரு? யோவான் ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் ஞானஸ்நானி பேப்டிசம் கொடுத்தாரு. ஜான் தி பேப்டிஸ்ட் பேப்டிசம் கொடுத்தாரு. என்ன அவரோட பேப்டிசம்? போன வாரம் என்ன சொன்னேன்? மனம் திருமணம், பாவ மன்னிப்பு. இது ரெண்டு தான் மெயினா சொன்னேன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறதுக்கு, இந்த ஆவியில நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றோன்னு அங்க என்ன நடக்குது சொன்னா நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆமா தானே? அப்ப உங்க பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம போன வாரம் பேசணும். Genuinely turning from sin and serve to God. Okay? Repentance சொல்லும் போது the true turning from the sin. உண்மையாவே நீங்க மனம் திரும்பி கடவுள்கிட்ட வரீங்க, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. நீங்க மனம் திரும்பும் பொழுது இது உள்ளுக்கு நடக்கிறத வெளியே தோற்றமா நம்ம என்ன செய்யறாங்க? பேப்டிசம் கொடுக்கறாங்க. யோவான் ஞானஸ்நானம் பேப்டிசம் யாருக்கு கொடுக்கிறாரு? எங்க இருந்து வராங்க? நம்ம போன வாரம் எங்க பார்த்தோம்? ஜூடியால இருந்தோம், ஜெருசலேம்ல இருந்து வராங்க. ஆமாவா இல்லையா? இங்க வந்து அந்நிய ஜாதி இருக்கிறாங்களா, யூதர்கள் இருக்கிறாங்களா? ஜெருசலேம்ல ஜூடியால அந்நிய ஜாதி இருக்கிறாங்களா அதிகமா? யூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஜான் தி பேப்டிஸ்ட் கொடுக்கிற ஞானஸ்நானம் முழுமையான ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? முழு ஞானஸ்நானம். என்னமா சொன்னேன்? முழு ஞானஸ்நானம். கம்ப்ளீட்டா தண்ணியில முழுங்கி யோர்தான்ல திருப்பி எடுக்கிறார். இந்த ஞானஸ்நானம் யாருக்கு தேவையில்லை? யூதர்களுக்கு இந்த ஞானஸ்நானம் தேவையில்லை. இந்த ஞானஸ்நானம் யாருக்கு தேவைன்னா அந்நிய ஜாதிக்கு. யாரெல்லாம் யூதனா வரப்படாதோ இவங்க இப்படிதான் ஞானஸ்நானம் இருக்கணும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன மாதிரி யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? யூதர்களுக்கு கொடுக்கிறாரு. அப்பனா யூதர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னாப்பா, நான் யூதனா இருந்தாலும் அப்புறம் என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டா நானு மனம் திரும்பணும். அந்நிய ஜாதி இந்த மாதிரி ஞானஸ்நானம் கொடுத்தா பரவாயில்ல. ஜான் தி பேப்டிஸ்ட் மனம் திரும்புங்க. இப்ப யூதனே போயிட்டு என்ன செய்யறான்? அந்த மாதிரி ஒரு ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். ஏன் இதை நான் பேசுறேன்? ஏன் இந்த பேப்டிசம் வந்து நான் மறுபடியும் இங்க பேசுறேன் சொன்னா,
இந்த பேப்டிசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நல்லா பாத்தீங்க சொன்னீங்கன்னாக்கா, என்னோட கூட சேர்ந்து மத்திய 3க்கு வாங்கல. மத்திய 3 ஐயா, ஓகே ஐயா, படிக்கிறீங்களா? யாரு தமிழ் இருக்காங்க? யாராவது மத்திய 3 எடுத்துக்கங்க. 3, 7, 8 படிங்க. மத்திய 3, 7, 8. ஞானஸ்நானம் கொடுக்கும் போது யார் வர்றாங்கன்னு பாருங்களேன். நீங்க படிங்க. ஆமா, படிங்க. 3வது அதிகாரம் எடுத்தாச்சா? படி தம்பி. ஓகே, தமிழ் படிங்க. படி என்று. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன தம்பி? என்ன தம்பி? பாம்பு குட்டிகளே. என்னம்மா? பாம்பு, ஸ்னேக். தம்பி யாரு வராங்க? படி. 3 படி. பாம்பு குட்டி இல்ல 3 படி தம்பி. அதுல முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல படி. பரிசேயர்கள் நல்லா கேட்டுங்க. யாரு? பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் யார் இடத்துல? ஜான் தி பேப்டிஸ்ட் கிட்ட வராங்க. இதுக்கு ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகள். என்ன சொல்றாங்க நீங்க? ஊடா. என்னது? ஊடா, ஸ்னேக். யாரு சொல்றா? தீர்க்கதரிசியா யாரு கூப்பிடுறா? யோவான். நான் உங்க கொஞ்சம் வயசுனாலே போலீஸ்காரங்க மேல கூப்பிட்டுருக்கா. உங்களுக்கு போயிடுறாங்க. உங்க நினைப்பா அப்படி திரும்ப செய்யல. என்ன கேட்டு செய்யல. நான் வாங்கிட்டேன். அதனாலதான் உங்களோட பெயர் பார்த்து பேசுறேன். என்ன சொல்றாரு? பாம்பு குட்டிகளே. பாம்பு, நீ ஞானஸ்நானம் எடுக்க வரையா? அப்ப என்ன சொல்றது? வருடைய தேவனுடைய கோபத்துக்கு நீ தப்பிக்கலாம் பாக்குறியா? உங்களுக்கு வகை கட்டினோம் யார்? அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? இவர்கள் வந்து வேதத்தை நன்றா அறிஞ்சவர்கள். இவர்கள் வந்து யாரை வணங்குறாங்க? என்ன தேவனை வணங்குறாங்கம்மா? நம்ம சேர்ச்சி என்ன சொல்லுவாங்க? யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன். யாரம்மா? யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவனை வணங்குறாங்க. தீபாங்க. ஆமா தானே? யூதர் ராஜஸ்ரீங்க பாடும்போது அழுத்தி பாடுவாங்க. நான் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறேன். இந்த பரிசேயர்கள், இந்த சதுக்கேயர்கள், வேதத்தை அறிஞ்சவர்கள், ஒருத்தன் பாவம் இருந்தா கூட அவங்க கிட்ட கூட என்ன செய்ய மாட்டாங்க. பாவத்தை சீக்கிரம் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க? நல்லா நம்ம இசையை படிச்சோமா, அவங்க பொம்பளை கூட வெட்டி பார்க்க மாட்டாங்க. பாவம் செஞ்சுருவாங்க. அப்படி பொத்தி வாழ்க்கை எப்படி பொத்தி அப்படி ரொம்ப அடுத்து அப்படி இப்படியாவது இந்த கடவுளை போயிருக்கணும். என்ன இது? சொந்த நீதி. என்ன நீதி? சொந்த நீதி. அறிவியல் அவங்க யாருன்னு. குடும்பத்துல கிறிஸ்தவா பிறந்துட்டா அம்மா அப்பா கிறிஸ்தவனாக என்னது? நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கேன். நான் விக்கிறத வணங்கவே இல்லை. நான் தண்ணியே குடிக்கல. நான் சிகரெட்டே குடிக்கல. நான் பொம்பளை கூட படுத்ததே இல்லை. நான் ஆம்பளை கூட படுத்ததே இல்லை. நான் கெட்ட வார்த்தை பேசுனதே இல்லை. நான் விக்கிறத வணங்குறதே இல்லை. என்ன போல பண்றீங்களா? எவ்வளவு பெருமை. இப்ப எங்க வராங்க? அவங்களுக்கு ஒரு பையன் எது வராங்க? ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. ஞானஸ்நானம் கொடுக்கிறது என்ன சொல்றாரு? ஏய் பாம்பு, எப்படி பாம்பு நீ நடிக்கிறியா? நீ ஆண்டவருடைய கோபத்தில் தப்பிக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. வேத வசனம் எல்லாம் தேவனுடைய வாக்கு 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 தேவனுடைய என்ன சொல்லுவாங்க? வாக்கியமா? இன்னைக்கு அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? இது அவர் மற்றவர்கிட்ட சொல்லலையே. இப்ப ஒருத்தர் வர போறாரு. படிங்க 9வது வசனத்தை. மன்னிச்சிருங்க, மார்க் திருப்பி போங்க. ஓகேவா இருக்கீங்களா எல்லாம்? மார்க்கஸ் என்ன ரொம்ப கத்துறீங்க? ரொம்ப கத்துறேனாமா? சுதான கத்துறேனா? சைலஸ் ஓகேயா? மாமியார் முதல்ல இருந்து ஒரே பார்வை தான் உங்களுக்கு என் மேல. எடுத்துட்டீங்களா? படிங்கப்பா டக்குன்னு, மணியாவது. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். சரி, இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொன்னா அவர் யாருடைய சுபாவம் வைத்திருக்கிறாரு? பிதாவோட, கடவுளுடைய சுபாவம் அவருக்கு இருக்கு. அப்ப அவர்கிட்ட என்ன இல்ல? பாவம் இல்ல. இப்ப இவர் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு? பாவம் செய்யறதுல பாவிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்படின்னா பாவிகள் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். அவன் தானே தம்பி, பாவத்துல இருந்தாதான் நீங்க மனம் திரும்பணும். இப்ப இயேசு பாவமே இல்லையே. அப்ப என்னத்துக்கு அவர் மனம் திரும்பணும்? என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? ரைட்டா கேக்குது? இயேசு கிட்ட பாவம் இல்ல. கடவுள் நிச்சயமானவர். சரி, அவங்ககிட்ட வரலாம். கடவுள் ரொம்ப நிச்சயமானது தானே. கடவுள் ஈத்தனர். எப்படி நிச்சயம்? நிச்சயம் அவருக்கு முடிவு இருக்கா? இப்ப அந்த கடவுள் மனித ரூபத்தை எடுத்து பூமிக்கு வராரு. இப்ப மனிதனா இருக்காரு. அப்ப அவருடைய கடவுளோட நின்றமா? நிக்காது தானே. ஏன்னா அவரு நிச்சயமானவர். இப்ப எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு அவருக்கு? ஒண்ணு மனிதனுடைய சுபாவம் வந்திருக்கு. ரைட்டா நான் சொல்றது? இப்ப இவர் பாவமே செய்யாதவர்னாக்கா, ஏன்னா ஆண்டவருடைய குமாரன் சொல்லும் போது நான் இது போன வாரம் 2 வாரம் முன்னாடி சொல்லிட்டேன், தேவனுடைய சுபாவம் அவருக்கு இருக்கு. கடவுளால பாவம் செய்ய முடியுமா? சுதானா முடியுமா? முடியவே முடியாது. பாவம் செய்யாத ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கா சொன்னா இல்ல. பாவம் செய்யாத ஒரு நபர் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? பரலோகத்தில் இருக்காங்க. பரலோகத்தில் இருக்காங்க. ஆனா பரலோகத்துல யார் இருக்கா? கடவுள் தான் இருக்காரு. இப்ப பரலோகத்துல இருக்கிற கடவுள் இந்த பூமிக்கு வர்றாரு மனிதனா. கேள்வி என்னன்னா, அவர் பாவமே செய்யணும்னா எதுல இருந்து அவர் மனம் திரும்பணும்? என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? யாரும் யோசிச்சுக்கிட்டீங்களா? யோசிச்சுக்கிட்டியா? ஏசு கிட்ட பாவம் இல்ல, சீண்டஸ். எதுக்கு அப்ப அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்? சொல்லுங்க, எதுக்கு அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இந்த மாதிரி சேமலா கேட்டு படிக்கிற என்னடா சேமலா கேள்வி கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு நேரம் பேசிட்டு இருக்கேன், ஒண்ணுமே உங்களுக்கு புரியல வச்சுக்கீங்களா? என்ன இருக்கு? ஆமா தான்மா, தப்பா சொல்றேனா? 1 மணி நேரம் வச்சு உங்களை சிந்திக்க வைக்கிறேன். இந்த ஒரு 3 வருஷம் தானே நீங்க பேசுறேன். 3 வருஷம் தானே. என்ன எடுத்து சொல்ல போறியா? சரி, இதுக்கு நம்ம பாருங்க, பைபிள்ல வசனம் ரிஃபார்மர் சொல்லுவாங்க, ஸ்கிரிப்சர் இன்டர்பிரேட் ஸ்கிரிப்சர். வசனம் தமிழ் எப்படியா சொல்லுது? வசனம் இன்டர்பிரேட். வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனத்துல சரியா இல்லைன்னா இன்னொரு இடத்துல என்ன செய்யும்? விளக்கம். இப்ப அதான் நம்ம பார்ப்போம். திரும்பி மேலே மூணு போங்க. யோவான் ஞானஸ்நானம் என்ன சொல்றாரு பார்ப்போம்.
7-8 படிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்தார். சரி, அப்படியே 14 படிங்கப்ப. 14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற. சரி, 13, 14 படிங்க, அப்பதான் கிடைக்கும். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். சரி, இப்ப யாரு வரா? இயேசு வராரு. எதுக்கு வராரு? ஞானஸ்நானம் எடுக்க. யார பார்க்க வராரு? ஜான் தி பேப்டிஸ்ட் பார்க்க. எங்க வராரு? ஜோர்தான் நதிக்கு வராரு. பாரு அடுத்து என்ன நடக்குது. ஜான் என்ன செய்யறாரு? யோவான் என்ன செய்யறாரு? தடை செய்யறாரு. உங்களுக்கு நான் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? படிங்க. அப்புறம் என்ன தம்பி சொல்றீங்க? இப்ப ஞானஸ்நானம் யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா? ஜான் தி பேப்டிஸ்ட் தான் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா தானே சாரா? இப்ப இயேசு வராரு. இப்ப இயேசு வரும்போது ஞானஸ்நானம் கொடுக்குறேன். நான் எப்படிப்பா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? நீங்க தானே எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். படிங்க தொடர்ந்து. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் சிந்திங்க. ஏன் இன்னைக்கு என்னோட தலைப்பு ஞானஸ்நானம் மிகவும் தூய்மையானது. இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் ரொம்ப தூய்மையானது. What is the significance of Jesus baptism? நீங்க நல்லா யோசி பாருங்க. உங்களை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு சொன்னா உங்களை நல்லா ஒப்பிட்டு பாருங்க. இந்த காஸ்பல் ஒப்பிட்டு பாருங்க. இந்த கடவுளை யோசிச்சு பாருங்க. பாவம் அறியாத அவரு எதுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றாரு. எனக்கு பயமா இருக்கு. நான் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ எப்படி எனக்கு ஞானஸ்நானம், நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட அப்படி பேசுதாரா? இயேசு கிட்ட மட்டும் அப்படி பேசணும். உங்களுடைய ரட்சகர்கிட்ட மட்டும் அப்படி மாத்தி பேசணும். புரியுதா? கேள்வி கேட்காத ஜான் தி பேப்டிஸ்ட் இப்ப இயேசுவை பார்த்து திரும்பி படிங்க. அது 13-14 ஃபாலோ பண்ணுங்க. என்ன எழுதி கொள்ளுங்க, நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. இதுல முக்கியமான ஒரு காரியம் அடங்கி இருக்கு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். புரியுது நான் என்ன சொல்றேன்னு? ஏன்னா நீங்க மார்க் 1:7 படிச்சீங்கன்னா அவரே சொல்லுவாரு, நான் வந்து ஒரு பாவின்னு. John was sinful and humble servant. யாருக்கு ஞானஸ்நானம் வேணும்? அவருக்கு ஞானஸ்நானம் வேணும். ஆனா இங்க இயேசு இப்பைக்கு இப்படி இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பார்ப்போம். உங்ககிட்ட உறுதியா இன்னொரு வசனத்தை நான் கொடுக்க முடியும். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பாருங்க, இவர்கிட்ட பாவம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்மளோட கேள்வி சின்னாங்கதான். ஞானஸ்நானம் என்னன்னா நீங்க மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கையிடணும். ஆமாதானே? ஆனா இங்க வருகிற இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ரட்சகர். அவர் தான் நம்மளுடைய காஸ்பல். அவர் தான் நம்மளுடைய ரட்சகர். அவர் தான் நம்மளுடைய ராஜா. இப்ப அவரு சொல்றாரு இப்பைக்கு நீ குடின்றாரு. அப்ப அங்க என்ன சத்தியம் அடங்கியிருக்கு? இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு வசனம் கொடுக்க போறேன். எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 4:15 தான் சொன்னேன். அந்த வசனத்தை தெளிவா படிங்க. கொஞ்சம் பழகிக்கங்க. ஏன்னா எனக்கு தமிழ் படிக்காதனால நான் கேட்கும்போது டக்கு கொடுத்தீங்கன்னா டைம் ஓடிடும். சக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமா திருப்ப கொஞ்சம் பழகிக்கங்க. ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் செஞ்சுட்டு வரீங்க. ஆல்ரைட், படிங்க. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எப்படியா போட்டிருக்கு? பாவமே இல்லையா? சுஜானா, டேனியல், ஏசு சுவாமி கிட்ட பாவமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.
ஏன் ஆண்டவரே உங்ககிட்ட பாவமே இல்ல, ஏன் ஆண்டவரே அப்ப போய் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு இது தேவையே இல்லையா ஆண்டவரே? அப்ப அவருக்கு பதில் சொல்றாரு யோவான் பேப்டிஸ்ட் கிட்ட, to fulfill all the righteousness. தமிழ் எப்படி போட்டுருந்துச்சு அது? எல்லா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சேம் அந்த நீதி சொன்னாங்கல்ல, படிங்க படிங்க தமிழ்ல இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. படிங்கம்மா. யார் படிச்சா முதல்ல? அது மட்டும் சொல்லுங்க. எல்லா நீதியும் புரியுது என்ன சொல்றேன்? எல்லா நீதியும் to fulfill all the righteousness. அவர் ரைச்சஸ்னஸ்னா இருக்காரு. என்னத்துக்கு இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணும்? இந்த மாதிரி நீங்க போட்டுருக்கேன், to fulfill all righteousness. ரெண்டு ரீசன் நான் கொடுக்கிறேன் பாருங்க. ஒண்ணு, சகல நீதியும் அவரு நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, இந்த to divinely authenticate his ministry. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? அத எழுதி வச்சேன், அப்புறமேல நான் சொல்றேன். எழுதி வச்சிருக்கேன், கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை எடுக்கிறார். முதல் பாயிண்ட், டு ஃபுல்ஃபில் ஆல் ரைச்சஸ்னஸ், சகல நீதியும் நிறைவேற்றுறதுக்கு. ஏனென்றால் இது இப்படி செய்யறதுக்கு பிளான் வைத்திருக்கிறதே தேவன் தான். What Jesus was asking was according to God's perfect plan. பாருங்க, ஜீசஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, permit it at this time. அப்படின்னா ஜீசஸ் not denying John's saying of Jesus sinless. ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்ற பிரகாரம், நீங்க பாவமே இல்லையே, நான் உங்களுக்கு எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தெரியும். ஆனாலும் கூடிய இந்த நேரத்துக்கு இது நடக்கட்டு சொல்ற ஒரே காரணம் எதுக்கு சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. இதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. ஏன்னா இது பேப்டிசம் கொடுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்ததே ஆண்டவர். ஜான் தி பேப்டிஸ்ட் அனுப்பினதே எதுக்கு? பேப்டிசம் கொடுக்கிறதுக்கு தான். அது யார் ஏற்படுத்தி வச்சா? ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சார். இப்ப ஆண்டவர் அதை ஏற்படுத்தி வச்சதுனால அதை யாருக்கு வந்து செய்யறார்? இயேசுவும் வந்து அதை செய்யறார். அதனாலதான் எல்லா வகையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலையும் பிதாவுடைய எல்லா சித்தத்தையும், பிதாவுடைய எல்லா வார்த்தையும், எல்லாத்தையும் கடைபிடிக்கிறார். ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. நீங்க யோவான் 1:33 படிச்சீங்கன்னாக்கா, John chapter 1 verse 33, it is God's will for John to baptize the people. தேவனுடைய சித்தம் ஜான் தி பேப்டிஸ்ட் மத்தவங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கணும். இப்ப அந்த ஞானஸ்நானத்தை தான் வந்து யாரு எடுக்கிறான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் சப்மிட் டு தி will of God in everything. எதெல்லாம் பிதா சொல்றாரோ அது எல்லாத்தையும் செய்கிறார். அதனால தான் இந்த பேப்டிசம் இப்பைக்கு அது அவருக்கு ஃபிட்டிங்கா இருக்கு. புரியுதா? புரியலையா? சில பேர் பாக்குறத பார்த்தா புரியாத மாதிரி இருக்கு. பாருங்க, ஆண்டவர் தான். சரி, அந்த வசனத்தை படிங்க. நீ படிங்கம்மா. யோவான் 1:33 படிங்க. இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் பலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். நிப்பாட்டுங்க. வாங்கண்ணா, அவர் என்ன படிச்சாரு? அனுப்பியிருக்காரு. யார் அனுப்பியிருக்கா? ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. இப்ப அவர் அனுப்பியிருக்காருனாக்கா, இப்ப இவர் அங்க வந்திருக்கிறாரு. யாரு வந்திருக்கா?
யோவான் வந்திருக்காரு. இல்ல, யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கறதுல யார் வந்திருக்காங்க? இயேசு வந்திருக்காரு. இப்ப இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறோமா எடுக்க கூடாதா? யார் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு அனுப்பி விட்டான்? அனுப்பியிருக்காரு. இப்ப இயேசு வந்து அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். அதை தான் அவர் செய்யறாரு. இப்பைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா போயோ மோகனா, இப்பைக்கு அப்படின்னா அப்ப அவர் அதுக்கு தேவையா தேவையில்லையா? இல்ல, இப்பைக்கு இந்த நேரத்துக்கு என்னது இப்பைக்கு அது தேவைப்படுதுன்னா அப்படின்னா அவருக்கு உண்மையா அது தேவையா தேவையில்லையா? ஓகே, அது படிக்க திருப்பியும். லெட்ஸ் கோ பேக் டு மார்க் சாப்டர் 1 இஸ் சாரி மேத்யூ 3. மேத்யூ 3:14 படிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீ என்னிடத்தில் வரலாமா என்றார். சரி, கேட்டார். அம்மாவா இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்பொழுது இடம் கொடு. அப்புறம் என்ன அர்த்தம்? தேவை. ஆனா இது அப்படி அதுக்கு அவருக்கு உண்மையா தேவையா தேவையில்லையா? இப்பொழுதுக்கு அப்புறம் அவருக்கு இப்படி தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. ஆனா இப்பொழுதுக்கு அவருக்கு தேவை. ஏன்? ஏன்னா அவரு சொல்லியிருக்காரு. யார் அனுப்பியிருக்காரு? ஜான் தி பேப்டிஸ்ட் அனுப்பியிருக்காரு. எதுக்கு? ஞானஸ்நானத்தை கொடுக்கிறதுக்கு. அதனால இப்ப அவர் என்ன செய்யணும்? இப்பொழுதுக்கு அது நடக்கட்டும்ன்றாரு. ஆனா உண்மையா அவருக்கு தேவையா? தேவை. ஏன்னா அவர்கிட்ட பாவமே இல்லையே. புரியுதாமா? இப்ப பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு நான் போக முடியும். ஓகேவா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிங்களா? 5:30 படிங்க. என்ன ஓகேவா உங்களுக்கு? யோவான் 5:30 படிங்க. John chapter 5 verse 30. பாத்தீங்களா மோகனா? இப்ப கேட்டீங்களா? எனக்கு சுயமா நான் எதுவுமே செய்யறது இல்ல. அப்புறம் நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானது நான் தேடல, என்னுடைய அனுப்பின பிதாவுடையக்கு. இப்ப ஆண்டவருக்கு என்ன சித்தம்னா, ஜான் தி பேப்டிஸ்ட் அனுப்பி ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இப்ப அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, கலிலேயால இருக்கிறாரு. கலிலேயால இருந்து ஜோர்டானுக்கு வந்துட்டு ஜான் தி பேப்டிஸ்ட் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவரும் வந்து அங்க நிக்கிறாரு. எனக்கு கொடுங்க. அதை தெரிஞ்ச ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன சொல்றாரு? நான் ஒன்னாலே ஞானஸ்நானம் பெறணும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கிறது சொல்லி கொடுக்க மாட்டாரு. அதுக்கு இயேசு சொல்றாரு, இப்பொழுதுக்கு கொடுன்றாரு. ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? முடியுதா ஐயா? உங்களால முடியாது. அப்ப உங்களால முடியுதா? எனக்கு ஒரு நாளுக்கு கேட்டா தெரியும். உங்களால முடியுதா ஐயா? ஃபாலோ பண்ண முடியல. இது உங்களுக்கு தெளிவா புரியுதாங்க? சொம்ம செய்யல உங்களுடைய ரட்சகரு. நாம தான் கீழ்ப்படி மாட்டோம். கொலை பண்ணாதான் பாவம், திருடினாதான் பாவம், பொய் சொன்னாதான் பாவம். இந்த பாவத்தை செய்யலாம். சொன்னாதாங்க சொன்னா கை கொடுத்துருங்க. கை கொடுத்துருங்க. அது விழுப்புரம். இந்த பாவம் என்ன தெரியாது? பெரிய பாவமா தெரியாது. வேதத்துல எங்கேயாவது பெரிய பாவம் சின்ன பாவம் இருக்கா? இந்த பாவம் மரணம் கிடையாது, இந்த பாவம் மரணம் அப்படி இருக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மனசுல சைலஸ் நீதான் இருக்கா? நீதான் நீங்க மனசா இருக்கு. ஏன் சைலஸ்? பரவாயில்ல சைலஸ், நீ வேணா சைலஸ். நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஓகே சார், நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஒரு உதாரணம் கொடுத்து நம்ம தமிழ் மக்களுக்கு புரிய வைக்கணும். நான் உங்களுக்கு சொல்றதாங்க, என்ன சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் நம்ம தமிழ் மக்கள். அங்க முடிஞ்ச என்ன உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? என்ன குச்சி குச்சி பேசுறீங்க தானே? அப்படி யார கேட்க போறீங்களா?
கேட்டுறாதீங்க. kita sini ya, kosong-kosong ya. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து பாவத்தை என்ன தெரியுமா சொல்றாரு? கையா எடுத்து குத்தி கொலை பண்றது பாவம். எப்படி போலீஸ்க்கு அது பாவம், எல்லாத்துக்கும் பாவம். போலீஸ் என்ன செய்வான்? இப்ப சொல்றேன், வெறி காடி ஓட்டிட்டு போகும்போது வண்டி போட்டு சுத்தம் பண்ணிடுவோம். அப்படியா நான் வேக மாட்டேன். முன்ன எதாவது பேசினா வாழும் சாவும் வாழும் அதிகாரத்தை சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க. அதனால பேச மாட்டோம், பலி கொடுவோம். இப்படி சொல்லி சொல்லி பயமுறுத்தி விட்டாங்கல்ல. இந்த மாதிரி ஏற்க சில பேசிட்டு இருக்காது, செத்து உண்மையாவே தெரியுமா? சொல்லி சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. வாழும் சாவும் நாவும் அதிகாரத்தில் இருக்குமாறு கண்டதை பேசாத. நான் 20 வருஷமா அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் சாவு வரதான் போகுது, அது வந்து போட்டோம். நானுக்கு தெரியாம ஒரு நாள் நடந்து ஏதாவது நடந்துருமா? உன் கையில 2 குருவி இருந்தாலும் எனக்கு தெரியாம உருவாதலான்றாரு. தேவையா? தலையில எத்தனை நம்மள வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி வருது. யாரையும் தான் படிச்சீங்களா? தமிழ்ல மண்டையில இங்க பேசினா உடனே கெட்ட வார்த்தை வைக்கிறேன். ஏன்னா பைபிள் அதை போட்டிருக்கு. எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க ஆத்திரத்தை எங்க வைக்கிறீங்க? உள்ளுக்கு வச்சுக்கிறீங்க. கொண்டாடுறாருயா, தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். தப்பிக்க முடியாது. ஆகையினாலதான் Jesus lived in perfect alignment to the will of his heavenly Father. கடவுளுடைய சித்தத்தை எல்லாம் அவர் செய்தார். அடுத்து ஒரு முக்கியமானது சொல்றேன், முக்கியமானது இது. என் கூட சேர்ந்து ஐசியா 53:12 எடுத்துக்கங்க. யாருக்கு பசிக்குதோ போய் சாப்பிட்டு வாங்க. நான் ஒன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சிருவேன். நான் வெயிட் பண்ண முடியும். ஐசியா எடுத்துக்கொள்ளுங்க. ஐசியா 53:12. ஓகேமா சார்? ஓகேயா? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பிரியமானவர்களே, முத இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எதுக்கு சொன்னேன்? சகலத்திற்கும் அவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சாரு? ஞானஸ்நானத்தை எடுத்தார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறது என்ன தெரியுமா சொல்ல போறேன்? நமக்கு சப்ஸ்டிடியூட்டா இருக்கு, நமக்கு சார்பாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்கப்பா. நாம அதை கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது பாவம் செய்யாம இருந்திருக்கீங்களா? இந்த கடவுளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவரு படிக்கணும். இன்னொரு ஆளு 2 Corinthians 5:21 அதே ஒரு ஆளு. நீங்க ஏதோ யார் படிச்சாங்க ஐசியாவை? நீங்க படிச்சீங்க போனா நீங்க 2 Corinthians 5:21 நீங்க புரிஞ்சு படிங்க. அவர் நம்பி நல்லா கேளுங்க. நீங்க தான் படிக்கிறீங்க, நல்லா கேளுங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கேளுங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக என்ன செய்யப்படுச்சு? முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் அவட்ட பாவம் இல்லைன்னு. நீங்க என்ன போட்டிருக்கு? ஐசியா புஸ்தகம் 800-1000 வருஷம் முன்னாடி எழுதப்படுது. ஃபாலோ பண்றீங்களா என்ன? இங்க திருப்பி அப்படிங்க. அவர் அங்கிருந்து படிங்க. அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு புரியுதா என்ன சொல்றேன்? அக்கிரமக்காரர்கள் ஒருவராக
பாருங்க, கை பாருங்க, பாருங்க. எல்லாருடைய பாவத்துக்காக. புரியுதா? நம்மளுடைய எல்லாருடைய பாவத்துக்காக என்ன பண்ணாரு? நாமே சுமந்து. யார் சுமக்கிறா? யார் சுமக்கிறா? நம்ம பாவம் எல்லாத்தையும் அவரே சுமக்கிறாரு. அப்புறம் அக்கிரமருக்காக. யாருக்காக? அக்கிரமருக்காக. நம்ம வேண்டிக் கொண்டது நிமித்தம் வேண்டிக் கொள்றாரு. அப்புறம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்து பலவான்களை அவர் தமது கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். 5 படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு இல்லைங்க, நாம் எல்லாரும் அவருக்குள் தேவனுடைய யாருடைய நீதி? தேவனுடைய நீதியை ஆகும்படிக்கு பாவம் அறியாத யாருங்க? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமா ஆக்கினார். புரியுதா என்ன சொல்றேன்? அவர்கிட்ட பாவமே இல்ல, நமக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை பாவமா Wagner, Vera, Daniel, Jeremy Jackson, Silas, Eric George, Julie, Uncle, மாமியார், நீங்க பிரதர், எல்லாருடைய பாவத்தை எடுத்து யாருமே இதை செய்ய உங்களால் இப்ப அவர் எப்படி பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. மறந்துட்டுனா உன்னோட பாவத்தையும் தான் சேர்த்து எல்லாரும் சொல்லி என்னதான் அங்கே வச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து அதனாலதான் அதை செய்யறாங்க. அப்படி நமக்கு பதிலாக இயேசு புரியுதா? சுவிசேஷத்துல சப்ஸ்டிட்யூட் நமக்கு பதிலாக, புரியுதா சார்? நமக்கு பதிலாக, புரியுதா? The righteous judgment of God's law was death for payment of sin. Christ's death paid the debt in full. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 1 மில்லியன் கடன் வாங்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுக்கப்புறம் நான் கடன் வாங்க இல்ல, என்ன காசு கட்ட முடியாது, பிளீஸ். நானும் ரொம்ப நாளா கூட்டாளி, சின்ன வயசுல கூட்டாளி, ஒன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம், ஒன்னா கூடி விளையாண்டுருக்கோம், ஒன்னா போயிட்டு மாங்காய் திருத்திருக்கோம், ரொம்ப நல்ல கூட்டாளி. நான் உங்க வீட்டுக்கு இருக்கேன், நீங்க வீட்டுக்கு வந்திருக்க, நான் உங்ககிட்ட அவசரத்துக்கு 1 மில்லியன் கடை வாங்கிட்டேன், நான் இதுக்கப்புறம் உங்க காசை வாங்க மாட்டேன், மன்னிச்சிருக்கேன், விட்டுருங்க. கஷ்டமா இருக்கும். காசு யாருப்பா? லாஜிக்கா யோசிச்சுமா, பேங்க்ல அவரை கணத்தை வாங்கிட்டு saya susah, saya kali bayar minta apa, saya takkan ambil. Baik விட்டுறோனா? தாங்க இல்லையா? தானமா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க பிறந்து வயசாய் ஒரு தெளிவுக்குள்ள வந்து போயிட்டு சின்ன வயசுல இல்லாத கொள்ளாதெல்லாம் செஞ்சு அம்மா அப்பா கிட்ட போட்டு விட்டு
நல்லா புலி தள்ளி அம்மாவும் அப்பாவை ஏமாத்தி கூட்டாளிக்கிட்ட அவன் இவனுக்கு பத்தி மட்டமா பேசி அப்படி ஒரு வயசா 12, 13 வயசு, 14 வயசு, 15 வயசு, 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 46 வயசு வரைக்கும் திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு எல்லா நாத்த வேலையும் பண்ணிட்டு எல்லா நாத்த பேச்சையும் பேசிட்டு நான் கொஞ்சம் அழகா பேசிடலாம் அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவரை மன்னிச்சிருக்கிறேன். புரியுச்சா? இப்ப அதுக்கெல்லாம் யாரு கணக்கு கொடுப்பா? அதுக்கெல்லாம் யாரு கணக்கு கொடுக்க போறா? பேங்க்ல வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும்னாக்கா கடன் நிப்பாட்டுறது ஒண்ணு. புரியுதா? திரும்பி கடத்தை நிப்பாட்டுறது ஒரு விஷயம். ஓகே, வாங்கின கடத்தை கொடுக்கணுமே. நம்ம பாவம் செய்யறத நிப்பாட்டிட்டோம். 1995 ஞானஸ்நானம் நிப்பாட்டிட்டு எல்லா பாவத்தையும். அதுக்கு முன்ன பண்ண பாவம், இப்ப அப்பப்ப பண்ற பாவம், திடீர் பண்ற பாவம், கமகமா பண்ற பாவம், இதுக்கெல்லாம் யாரு பதில் கொடுக்க போறா? கட்டம் ஆண்டு இருக்கு. நம்ம எல்லாம் கடனாளி. இந்த கடமை நம்ம அடுத்து வச்சிருக்கோம். இந்த கடத்தை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வராது. அதுதான் இந்த நற்செய்தி. கொலைசீர் எடுத்துக்கொண்டு படிங்க. கொலைசீர் 2:14 படிங்க. கொலைசீர் 2:14. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. 14 இங்கிலீஷ்ல யாராவது படிக்கிறீங்களா? அதை பார்த்துட்டு நீங்க தமிழ்ல எங்க வருதுல பாருங்க. Consisting of decrees against us, which was hostile to us, and he has taken it out of the way, having nailed it to the cross. நம்மளுடைய எல்லா பாவத்தோடைய கணக்கு எல்லாத்தையும் எங்க ஏற்பாடுறாரு? சிலுவையில் ஏற்பாடுறாரு. இதுதான் இந்த நற்செய்தி பிரியமானவர்களே. அதுக்கும் இந்த பேப்டிசம்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் இந்த பேப்டிசம்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பேப்டிசம்னா என்ன? இயேசுவோட கூட நம்மளும் மரித்து அடக்கம் பண்றோம். அவரோட கூட நம்மளும் திருப்பி உயிராக வரோம். பிரியமானவர்களே, ஜீசஸ் பேப்டிசம் இஸ் த ஆக்ட் ஆஃப் obedience, கீழ்ப்படிதலுக்கு to the Father, and also identified with sinner for whom he would die as a righteous substitute. பேப்டிசம் என்று சொல்றது கீழ்ப்படிதல் ஒண்ணு, இரண்டாவது உங்களுடைய சார்புக்காக அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஃபாலோ பண்றீங்களா? புரியுதா இல்லையா? ஜீசஸ் பேப்டிசம் லுக் ஃபார்வர்ட் டு தி கிராஸ். இயேசு கிறிஸ்துவோடைய ஞானஸ்நானம் என்ன தெரியுமா பண்ணுறியா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது சில உண்மை எங்க இருக்கு? சில எங்க இருக்குமா? முன்னுக்கு இருக்கு. இயேசு 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா இயேசு 8 வயசுல அடிச்சாங்க. 33 எங்க இருக்கு? சில முன்னுக்கு இருக்கு. ஆனா அவர் ஞானஸ்நானத்தை எடுக்கும் போதே அதுக்கு ரெடியா எடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்? ஃபாலோ பண்றீங்களா? 30 வயசுல ஞானஸ்நானம் எடுக்கிறாரு தம்பி. 33 வயசுல என்ன செய்யறாங்க? சிலையில அடிக்கிறாங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கும் போதே அவரு அதை அறிஞ்சுதான் எடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? நடக்க போறது எங்க? முன்னுக்கு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்ம முன்னுக்கு பாக்குறோமா பின்னாடி நடந்தது பாக்குறோமா? பின்னாடி நடந்தது பாக்குறோம். பின்னாடி என்னது பாக்குறோம்? இயேசு நமக்காக மரித்தாரு, பாடுபட்டாரு,
இந்த 3 வசனத்துல எவ்வளவு சத்தியம் அடங்கியிருக்கு நீங்க பாக்குறீங்களா? எங்க உங்களை கொண்டு போறேன் நானு? ஞானஸ்நானத்துக்கு கொண்டு போறேன். இந்த ஜோர்டன் எங்க கொண்டு போகுது? கல்வாரிக்கு கொண்டு போகுது. இத தெரிஞ்சுதான் இந்த அபிஷேகம் பண்ண ராஜா இந்த மரணம் அவருக்கு வரப்போகுது, இவர் சாக போறாரு, இவர் சித்திரவதை அடிக்க போறாங்க, சாக போறாரு, அடக்கம் பண்ண போறாங்க, அவர் உயிர் தெளிக்க போறாரு. புரியுதாமா? இது அவருக்கு தெரிஞ்சுதான் இப்படி செய்யறாரு. நமக்கு யாருக்காக? யார் அதை எதிர்பார்க்கிறா? பிதாவானவர் கேட்கிறாரு, நமக்காக அதை அவரு செய்யறாரு. கடைசியாக 10-11 வசனத்தை படிங்க, முடியும். 10வது வசனம் மார்க் 1:10-11. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றையும் நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவ்வளவுதானே? முடிச்சா? ஓகே, இதுதான் முதல்ல சொன்ன டு டிவைன்லி ஆத்தென்டிகேட் இஸ் மினிஸ்ட்ரி. அப்படின்னாக்கா ராஜாவின் முடி சூடு விழாவா? முடி சூடு விழா. இன்னொன்னு என்ன சொன்னாங்க, அரசனாக ஆக்கம் விழா, இல்லாக்கட்டியும் ராஜா அபிஷேகம் பண்ண விழா. இதுதான் இங்க நடக்குது. இங்க திருத்துவ தேவனை நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய தேவன் திருத்துவ தேவன் சொல்லி இங்க நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த பேப்டிசம்ல பரிசுத்த ஆவியானவர் புறா போல இறங்குறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வானம் திறக்கப்படுகிறது, ஒரு வார்த்தை வருகிறது, இவர் என்னுடைய, எப்படி போட்டிருந்துச்சு இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்னைக்கு அநேகர்கள் புறான்னு சொல்லும் போது புறா பரிசுத்த ஆவியானவர் இல்ல. புரியுதா? எல்லா சர்ச்லயும் புறா இருக்கும், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்னு. புறா ஒரு மிருகம், பரிசுத்த ஆவியானவர் தேவன். புரியுதாமா? அதுக்கு இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது என்னத்தை குறிக்குதுன்னா, ஐசியா 42வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்றாரு. படிங்க ஐசியா 42:1. It confirms Jesus' anointing. These show that Jesus is the promised Messiah, empowered by the Spirit. It was for a human witness. ஏன் இந்த புறா வந்துச்சு சொன்னா, மனிதனுக்கு ஒரு விட்னஸா இருக்கு, சாட்சியா இருக்கு. படிங்க. இதோ நான் ராஜாவுக்கு என் தாசன், நான் தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமாவுக்கு பிரியமானவர், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவரு அபிஷேகம் பண்றதுக்கு தான். இதுதான் இந்த புறா இறங்குனது. அதெல்லாம் எதுக்கு சொன்னா, மனிதனுக்கு ஒரு விட்னஸா இருக்கிறதுக்கு. புறாவும் ஆவியானவரும் என்ன செய்ய முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நமக்கு தெரியறதுக்கு. அங்க யார் அதை பார்த்தா? ஜான் த பேப்டிஸ்ட் பார்த்தாரு. ஓகே, அதுக்கு தான் இன்னைக்கு அநேக தமிழ் திருச்சபையில புறா வச்சுக்குவாங்க எல்லா இதுலயுமே, கேட்டா பரிசுத்த ஆவியானவர்னு. புறாயா? புறா பரிசுத்த ஆவியானவர் இல்ல. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் புறா தான். புறா பரிசுத்த ஆவினா என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. புறா ஒரு அனிமல். பரிசுத்த ஆவியான ஒரு பர்சன், ஒரு நபர். திருத்துவத்தில் அவரு ஒருவர். அவரை போயிட்டு புறாவா வைக்கிறீங்க? புரியுதா நான் சொல்றது? நியாயமா நியாயம் இல்லையா நான் கேட்கிறது? வைக்க முடியாது. அதனால அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, இயேசு கிறிஸ்துவோட அவதாரம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, அவர் தேவனா இருந்த போதிலும் அவர் எப்படி, அவர் என்னக்குள்ள பிலிப்பியர் 2:6-7 படிங்க. பிலிப்பியர் 2:6-7. பிலிப்பியர் 2:6-7. Although he exists in the form of God, ஆனாலும் அவர் தேவனுடைய சார்பில் இருந்தாலும், இல்ல சார்பின் இல்ல,
எப்படி போட்டிருக்கு பாருங்க தமிழ்ல, எப்படி? தேவனுடைய ரூபமா இருந்தோம். அவர் என்ன இல்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? என்று அந்த வசனத்தை படிக்கும் போது நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன் உங்ககிட்ட பார்க்க சொல்றேன்னா, ஒரு விஷயம் இருக்கு, படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். இப்ப புரியுதா ஏன் நம்ம அப்படி சொன்னேன்னு? மனுஷன் சாயலாக வந்தார். ஜீசஸ் இத பிதாவுடைய சித்தத்துக்கு செய்ய வந்தாரு. அடுத்தது நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் சொன்னாக்கா, இயேசுவை பார்த்து பிதா எப்படி கூப்பிடுறாருனாக்கா, மை பிலவட் சன். தமிழ் எப்படி போட்டிருக்காது? என்னுடைய நேச குமாரன். அப்படின்னா இங்க என்ன செய்யறாருனாக்கா, the father confirmed that the person and the work of his son. இங்க பிதாவை அது உறுதியளிக்கிறாரா? உறுதி கொடுக்கிறாரு சொல்லுவாங்க, உறுதி கொடுக்கிறாரு. This shows that the son is absolute perfection. கடவுளே பார்த்து இயேசுக்கு இந்த சாட்சி கொடுக்கிறாருன்னா, அப்ப இயேசு கிட்ட என்ன இல்ல, பாவம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய நேசகுமாரன் எனக்கு பிரியமானது செய்யறாரு அப்படின்னு அவர்கிட்ட என்ன இல்லம்மா, பாவம் கிடையாது. பிதாவே சாட்சியாக சொல்லுகிறாரு. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இதை சொல்ல வேண்டும்னா, this is the testimony of God the Father, every prophet at the weakness and sin. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் பலவீனங்கள் பாவங்கள் இருந்தாலும், ஆனா இந்த மாதிரி காரியம் இயேசு கிட்ட இல்ல. அதனாலதான் அவர் நம்ம ரட்சகராக இருக்க முடியும். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். The Son of God having same nature as God. அதனால நம்ம பார்க்கும்போது இந்த இயேசு யார் என்று நீங்க பார்க்கும் பொழுது, இயேசு ஏன் பிதா பார்த்து சொல்றார், நீ என்னுடைய நேச குமாரன் எதுக்கு சொல்ல வேண்டும் சொன்னா, அவரும் தேவனாக இருக்கிறாரு, தேவனுடைய சுபாவம் இருக்கு. பல இடத்துல வசனங்கள் போட்டிருக்குது. ஏஞ்சல் என்ன சொல்லுவாங்க, தேவ தூதரம் அவர் ஆராதித்தார்கள் போட்டிருக்கு. ஆராதனையானது தேவனுக்குரிய மட்டும்தான். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவரும் தேவ தூதர்களும் அவர் ஆராதிக்கிறாங்க. எபிரேயர் 1:6-7-8 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், தெய்வ தூதர்களும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாங்க. உறுதியான என்ன ஒரு விஷயம் சொன்னாக்கா, இங்க திருத்துவத்தை அடங்கி இருக்கிறீங்க பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இங்க ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ராஜனுடைய அபிஷேகம் பண்றதுக்கு இங்க ஒரு பெரிய செரமனி நடக்குது, ஒரு விழா நடக்குது. இந்த விழால இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் திருத்துவம். பிதாவானவர் இயேசுவா வரல, பிதாவானவர் தான், இயேசு தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனாலும் நம்ம எத்தனை தேவன் வணங்குறோம்? 3 தெய்வமா? நம்ம வணங்குறது ஒரே தேவன் தான் நம்ம வணங்குறோம். இந்த ஒரே தேவன்ல எத்தனை அடங்கி இருக்காங்க? 3 அடங்கி இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்றீங்க? வசனம் அப்படித்தானே தெளிவா போட்டிருக்கு, அப்படித்தானே போட்டிருக்கு. நம்ம அந்த வசனத்தை மாத்த முடியுமா? திருத்துவத்தை யாராவது புரிஞ்சுக்க முடியுமா? நீங்க நம்பணும், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? திருத்துவத்தை எப்படியுமே வளர்க்க முடியாது. முன்ன வளர்க்கறாங்க எப்படி தெரியுமா? முட்டை தோடு, முட்டை வெள்ளை, முட்டை கரு. எத்தனை முட்டை? ஒரு முட்டை. அப்ப ஒருத்த முட்டை வரலாம். முட்டை வேற மாதிரி இருக்குது. முட்டை இருக்கா வெளியே சொப்பு இருக்காது, வெள்ளைக்காது, அப்புறம் கொஞ்சம் கலர்லாம் போட்டா நீளமாகுது. உள்ளுக்கு வெள்ளைக்கரு, வெள்ளை கருதான் சைஸ் வேற சைஸா இருக்கு. இது நல்ல துணுக்கா இருக்கு இந்த வெள்ளை. அது ஓடுதான் இருக்கு. நீங்க சமம்ன்றீங்க, ஈக்குவல்ன்றீங்க, இங்க போய் ஈக்குவலா இல்லையே. ஓடு நல்லா விட்டு வெள்ளை அம்மா ஓடி ஓட தனியா இருக்கா? ஓடு எடுத்தா ஓடு தானே. வெள்ளை மஞ்சக்கரு எப்படி ஒன்னாகும்? அப்படி பக்காயா
இந்த திருத்தத்தோட வழக்கம் வந்து டபுளே பக்கை. அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, தண்ணி தண்ணி ஐஸ் போட்டு வச்சா ஐஸ் கட்டி எடுத்து சுத்தம் கொடுத்தனா ஆவி. இது என்னப்பா, இதுதான் நமக்கு வந்து பாசம் இப்படிதான் மாட்டு. என்ன சொல்றீங்க நீங்க, ஐஸ் கட்டி தானே, இதுதான் வந்து மாடலிசம். இதெல்லாம் பாருங்க, நீங்க திருத்துவத்தை ஒழுங்கா அறிஞ்சிக்கல, உங்க ரட்சிப்பே ஒரு கேள்வியே. ஓ, ரட்சிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்பா, ரட்சிப்பே ஒரு, நீ யாருன்னா நம்புறப்ப யாருக்கா உனக்காக வருதா? பிதாவா? யாருக்கா உனக்காக வருதா? இயேசுவா? யாருக்கா உனக்காக வருதா? பரிசுத்த ஆவியானவரா? என்ன குழப்பமா இருக்கு? திருத்துவத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். ஜானா, இயேசு சிலுவையில தொங்குறத நீ போய் பாத்தியா? இயேசு சிலுவையில தொங்குறத நம்புறியா? பார்க்கவே இல்லை, நம்புற? அம்மா கால்படு, பயப்பட. சரி, இன்னும் நீ அங்க ஓட மாட்டே. அந்த பைபிள் வச்சிருக்கீங்களே, அந்த பைபிள் எழுதினவர் இங்க உயிரா இருக்காரா இல்லையா? பைபிள் தான் எழுதினாங்க. அந்த ரோமர் எழுதினார் பவுல் உயிரா இருக்காரா? இல்ல ரோமர் பவுல பார்த்திருக்கீங்களா? பவுல் எழுதினா நீங்க நம்புறீங்களா? நம்பலையா? தம்பி சார், நீ பைபிள் செய்வீங்களா சார்? நான் கேட்ட கேள்வி எனக்கு புரியல போல. இல்ல புரியல, ரோமர் எழுதினாரு பவுல். பவுல் தெரியுதுன்னு அவளுக்கு தான் ரோமர்லாம் எழுதினாரு. பவுல் நீ பார்த்திருக்கியா? 2000 வருஷத்துக்கு பார்த்து பைபிள் இருக்கா? இல்ல. அவர் எழுதினா நம்ப முடியுமா? நம்புறியா? பைபிள் அவருக்கு எழுதினா நம்புறியாமா? பார்க்கவே நீ எப்படி நம்புற? நம்பி அவன் வீட்டுக்கு ஆயிடுச்சு தெரிஞ்சு தெரியும். இருக்கையா போட முடியா? புரியுதா? இருக்கு புரியுதாமா? அதுக்கிட்டே இருக்கா, ஃபோக்கஸ் பண்ற, விசுவாசிக்கிறேன் தம்பி. உன்னை அப்புறம் தான் பைபிள் செய்யுது, இப்ப இல்ல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறோம். திருத்துவமும் அப்படிதான். நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா ஸ்கிரிப்டர்ல இருக்கா இல்லையா? நம்மளோட நம்பிக்கை என்ன? ஸ்கிரிப்ட், வேத வசனம். நம்ம நம்பிக்கை என்னமா? நீங்க எங்க போனாலும் சேர்ச்சு நம்ம நம்பிக்கை இல்ல. பாஸ்டர் சொல்றது வாக்கு தத்துவம் இல்ல. சில பேர் பாஸ்டர் சொன்னாதான் கேட்பாங்க, அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம எங்க போனோம்? வசனத்துக்கு. வசனம் சொல்லுது, நம்ம அவ்வளவுதான். ஓகே, கொஞ்ச நேரம் முடிச்சிடறேன். கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேங்களா? தெளிவா விளக்கிட்டாங்க. அடுத்தது ஏன் ஆண்டவர் வந்து I am well pleased, தமிழ் என்னமா போட்டிருக்கு படிங்க. மார்க் 1:11 படிங்க. நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. முடியும். அதான் ஒண்ணுக்கா 12 தான். ஓகே. சோ நீங்க இங்க பார்க்கும்போது பிதா சொல்றாரு, நான் அவர் மேல எப்படி இருக்கிறேன்னா பிரியமா இருக்கிறேன். அதனாலதான் பிரியமானவர்களே, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது பிதாவானவர் உங்க மேல எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நீங்க செய்யற ஒரு நன்மையும் உங்களை காப்பாத்தாது. நீங்க அவருக்கு என்றுமே பிரியமா வாழ முடியாது. 5 நாள் நல்லா இருப்பீங்க, 6ஆவது நாள் வலிக்கு சேத்துக்குள்ள விழுந்துருவீங்க. அப்புறம் திருப்பியும் வருவீங்க, அப்புறம் திருப்பியும் விழுந்துருவீங்க. உங்களை நம்பி அவர் ஒண்ணுமே செய்ய மொத்தமாக நம்ம ஆண்டு நம்மளே நம்ப மாட்டாரு. ஆனா அவர் யார் நம்புறாரு? இயேசு கிறிஸ்து நம்புறாரு. உங்களுக்கு தெரியும் திருத்துவம் ஏன் முக்கியம்? திருத்துவம் முக்கியம் புரியுதா? அவருக்கு நீதியின் தேவன். நான் முடிச்சிடறேன், வேண்டாதீங்க. நீதியின் தேவன். ஜட்ஜ். நீங்க பாருங்க, யாருக்கும் அந்த லீகல் சிஸ்டம் இருக்கணும். நான் சொல்றது டக்குனு முடிச்சு. நீங்க உங்களால கேட்கல,
உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எப்படியா அந்த ட்ரையல் கோர்ட் ட்ரையல் போகும். அங்கே ஜட்ஜு உட்காந்து இருக்காரு, விசேஷமா கொலை கேஸ் ஜட்ஜு உட்காந்து இருப்பாரு. குற்றவாளி ஒரு இடத்துல இருப்பாங்க, சாட்சி சொல்றதுக்கு இன்னொரு இடத்துல இருப்பாங்க. நடுவில் தான் அந்த லாயர் வாதாடிப்பாங்க. லாயர் எல்லா வகையிலும் ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டா பிரீமா ஃபேசி கேஸ்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த அந்த கேஸ வந்துட்டு இவர் தப்பு செய்யணும்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு கேஸ் தான் பிரீமா ஃபேசி கேஸ் சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்லுமா? பிரீமா ஃபேசி கேஸ், தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ டவுட், ஒரு சந்தேகம் கூட இல்லாத அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. ஜட்ஜ் என்ன செய்யணும் தெரியுமா? தீர்ப்பு கொடுத்தே ஆகும். நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதை பார்க்க முடியும். நான் அந்த கோர்ட்டுக்கு ஒவ்வொரு வாட்டி போகும்போது எனக்கு இந்த வசனமா ஞாபகம் வரும். ஜஸ்டிஃபைட் வச்சிருக்கேன். நம்மளாம் ஆண்டவர் முன்னுக்கு அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினாலதான் இயேசு செஞ்ச சிலுவையினுடைய பாடுகளை நமக்கு நம்பும்போது அவர் உங்களை நீதிமானா மாத்துறாரு. யூ ஆர் ஜஸ்டிஃபைட். ஏன் தெரியுமா? தப்பு பண்ணா தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இப்ப நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம், நமக்கு தண்டனை கொடுக்கணும். அவரு அதுதான் ரைட்டு, அதுதான் ரைட்டு. நமக்கு இந்த கடவுள் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? நான் ஒரு சொல்றேன், ஒரு கேஸ் நடந்துச்சு 2016 ஒரு கேஸ். என்ன சொன்னாக்கா, அந்த இடத்து பேர் மாறுங்க, கேரள பேப்பர்ல அமைச்சு எப்படா பேப்பர் வச்சாங்க. அப்புறம் அவங்க வேகமான வந்தாங்கயா, ரெண்டாயிரத்தி 16 அவரோட கொஞ்சம் போலீஸ் இருந்தாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நான் தான் போய் அந்த 4 பேரை பிடிச்சேன். நான் பறந்துட்டானுங்க. பறந்துட்டு நான் சொன்னேன், பிடிக்கணுமா வேற என்ன செய்ய கேட்டேன். பரவாயில்ல பிடிச்சிருந்தேன், கொண்டு போனேன். நான் பிடிச்சேன், 4 பேரையும் பிடிச்சேன். பிடிச்சு நாய் மாதிரி கஷ்டப்பட்டு பிடிச்சி பாட்டு கொண்டு போறாங்க. அந்த கேஸ் சேசார் பண்றாங்க. அந்த போலீஸ் அதிகாரி அவர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. சில ரைட்டா ப்ரொசீஜர் தான் செய்யல. டெக்னிக்கலா கேஸ் தோற்று. கேஸ் வந்துட்டு நல்லா வாதாட முடியல. ஏன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை. ஏன்னா இந்த பிகாவாய் பின்யாசார் அவர் வேலையை ஒழுங்கா, பிகாவாய் பின்யாசார்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவர் வேலையை ஒழுங்கா செய்யாத இந்த 4 பேர் அவங்க தான் கொலை பண்ணாங்க. என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, நாங்கதான் கொலை பண்ணோம், எல்லாத்தையும் பிடிச்சேன். கொலை பண்ண கேஸுக்கு விடுதலை ஆகிட்டேன். அவங்க ஃபேமிலி என்ன மாதிரி சபிச்சாங்க தெரியுமா? ஜட்ஜ சபிச்சாங்க, போலீஸ்காரன் சபிச்சாங்க, என்ன ஒண்டிதான் கிரிட்டிகேஷன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கலாம் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, சரியான தண்டனை போறேன்னா ஜட்ஜுக்கு என்ன பேரு? ஜட்ஜுக்கு என்ன பேரு? கெட்ட பேரு. நியாயமான நீதி இல்லைன்றாங்க. போலீஸ் பார்த்து நியாயமா வேலை செய்யலன்றாங்க. என்னத்துக்கு வேணும் அவருக்கு? நியாயம். யோசிச்சு பாருங்கப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில உள்ள கோர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தகுதினா, பரலோகத்தில் இருக்கிற பரம ராஜா, நீதியின் தேவன், அவர் நீதியின் தேவன் கூப்பிட முடியும். நம்ம நீங்க எல்லா குற்றவாளி அவர் முன்னுக்கு நிக்கும் போது, எல்லா பாவத்தை பண்ணிட்டு நீங்க அவர் முன்னுக்கு நிக்கும் போது உங்களை சும்மா விட்டாருன்னா அவர் நீதியின் தேவனா? நீதியின் தேவனா? சும்மா போ. நீதியின் தேவன் இல்லாம போயிடுவாரு. ஆனா அவர் என்றென்றும் நீதியான தேவன். அதுக்காகத்தான் அவ்வளவு நாள் பொறுமையாக இருந்து ரைட்டான டைம்ல தன்னுடைய குமாரன் அனுப்பி நம்மள போல இந்த பூமியில குழந்தையா வந்து வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தில இருந்து எல்லா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு பிறகு ஞானஸ்நானம் எடுத்து கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் அந்த கடலுக்கு உண்மையா இருந்து நீங்கள் நான சாவுபடி இடத்துல அவரு போய் சாவு. நமக்கு மேல வரக்கூடிய தேவனுடைய கோபம் அக்கினி இயேசு கிறிஸ்து மேல ஊதுது. இதுதான் காஸ்பல்.
இதை செய்யறதுக்கு தான் யார் வந்திருக்காங்க? அவருடைய பிரியமான குமாரன் வந்து அவர் சொல்றது எனக்கு நேசகுமாரன், இவர் மேல நான் எப்படி இருக்கேன்? பிரியமா இருக்கேன். நீங்க நானும் எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறோம். புரியாதா? நீங்க நானும் யாருக்குள்ள இருக்கணும்? அவருக்குள்ள இருந்தா நம்ம என்ன இருக்கு? நம்ம சேஃப். நீங்க அவருக்குள்ள இருந்தீங்கன்னா இப்ப பிதா உங்க மேல எப்படி இருக்காரு? பிரியமா இருக்கு. ஏன்னா அவர் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாரு? அவரோட பிள்ளையா நம்மள எப்படி எடுத்துக்கிட்டாரு? தத்து எடுத்துக்கிட்டாரு. புரியுதாமா? இந்த நடக்கிறதுக்கு இந்த முக்கியம், இந்த ஆரம்பமே எது? இவ்வளவு காலை சிலுவைக்கு போறோம்னா ஆரம்பம் என்னது? பேப்டிசம். அதனாலதான் சொன்னேன் இது சாதாரண பேப்டிசம் இல்லைன்னு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இது விசேஷமான பேப்டிசம்? இதனாலதான். இது எங்க கொண்டு, இந்த ஜோர்டன் எங்க கொண்டு போகுது? இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போகுது. இந்த ஜோர்டன் என்ன செய்யுதுன்னா, இயேசு வரக்கூடிய அந்த சிலுவையோட பாடு இங்கே அவர் ஆயத்தமா ஆகிறாரு. நம்ம தேவன் வந்தது நமக்காக, மறிக்கிறதுக்காக. எவ்வளவு ஒரு நற்செய்தி! இதைத்தானே ஏன் சொல்றோம்? இதை விட்டு வந்தா வீடு கொடுத்துருவோம், நாடி கொடுத்துருவோம், சொத்தை கொடுத்துருவோம், இதெல்லாம் நல்லாயிரும், எல்லாம் புள்ளிக்கு இருப்பாங்க, நம்ம போயிட்டு தலையை விட்டு விட்டு நமக்கு பிரச்சனை. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனை நிக்குதா? ஏசுக்கு வந்தா பிரச்சனை கூடதான் வரும். ஏசுக்கு வந்தா பிரச்சனை, நான் சொல்றேன், பைபிளே சொல்றேன், ஏசுக்கு வந்தா பிரச்சனை கூடதான் வரும். அந்த பிரச்சனையை அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. நான் உன்னோட கூட இருக்கேன், உனக்கு நான் நல்ல ஜீவனை வச்சிருக்கேன், நித்திய ஜீவனை வச்சிருக்கேன், நீ பயப்படாத, அங்கே எனக்கு உண்மையா இரு. காசு எப்படி சொன்னா அதெல்லாம் பிசாசி கொடுக்குறது, அது காஸ்பிள் கிடையாது. இதுதான் காஸ்பிள். இன்னைக்கு இந்த சபையில பிரசங்கம் பண்ணா ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனா இததான் பவுல் சொல்ற பிரசங்கம் பண்ண சொல்லி முடிச்சிடறேன். என்னுடைய கூட சேர்த்து கலாத்தியர் 1 எடுத்துக்கொள்ளுங்க. 1, 6, 7, 8. ஆக்சுவலி எனக்கு நிறைய இருக்கு. நான் சொன்னேன்னா பாவமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் புதுசா இருக்கீங்க. என்ன மார்க்கு சொன்னா எங்களை அப்படி உயிரை வாங்குறீங்க. அதனாலதான் நான் என்ன செய்ய போறேன்னாக்கா, அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த மாசத்துல இருந்து ஒரு டீச்சர் உருவாக்கி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அவர் பைபிள் சொல்லி கொடுக்க போறாரு. ஆன்லைன்ல அவர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்லி முடிக்க முடியல. நீங்க பாத்தீங்களா, என்ன செஞ்சேன், 9வது வசனத்தை எல்லாத்தையும் நல்லா விளக்குனேன். இந்த 10, 11 என்ன செஞ்சேன், போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்னோட கூட ஃபாலோ பண்ணீங்க தானே, முடியுது தானே? ஓகே, படிங்கம்மா. 6, 7, 8 படிங்க. உங்களை கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். எப்படி போட்டிருக்கு சார்? நல்லா கேளுங்க, படிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறீங்க போறாங்களா? வேற ஒரு சுவிசேஷத்துக்கு அப்புறம் திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்பலாம் ஒரு சுவிசேஷம் தான் இருக்கு. அப்புறம் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானவருக்கு வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவான். முடிஞ்சு. வேற ஒரு சுவிசேஷம் இல்ல சுசானா என்றோ, வேற ஒரு சுவிசேஷம் இல்லப்பா. ஒரு சுவிசேஷம் தான் இருக்கு, வேற ஒரு சுவிசேஷம் இல்ல. அந்த ஒரு சுவிசேஷம் தான் இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் முதல் சொன்னேன், 60 சொல்லிட்டு 40 ஏமாத்தினாலும் அது பொய் தான். 80 சொல்லி 20 போட்டாலும் உங்களுக்கு தெரியாது, உங்களால பார்க்க முடியாது.
ஆனா இங்க வந்தீங்கன்னா நான் கொடுக்குற பைபிள் ஸ்டடியில 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் என்னால உறுதியா கூட சொல்ல முடியும். உங்களுக்கு சுவிசேஷனா என்னன்னு தெளிவா தெரியும். ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. உலகம் பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. சபையில உலகம் வந்துருச்சு. நம்ம உலகத்துக்குள்ள வெளியே இருக்கணும். ஆனா நம்ம போறது முன்னாடி சபையில இருக்க உலகத்தை வெளியாகிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு சபை கெட்டு போய் கிடக்குது. பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவோட ஞானசானத்தை வந்து யூதர்கள் கேள்வி கேட்கிறாங்க, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? யோவான் ஞானசானத்துக்கு கொடுக்கிறாரு, அந்த அதிகாரம் இங்கிருந்து வந்துச்சு கேட்டாரு. அப்ப அவங்களால என்ன சொன்னாங்க? சொல்ல முடியல, யோசிச்சாங்க. நம்ம வந்துட்டு இல்லைன்னு சொன்னா, நம்ம இல்லைன்னு சொன்னாக்கா இந்த யூதர்கள்லாம் வந்து நம்மள அடிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு நம்புறானுங்க. ஆமான்னு சொன்னா நீனே அவன் நம்ப மாட்டேறிய. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ ஜான் த பேப்டிஸ்டே நீ நம்பலன்னா, எனக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்த என்னோட பிதா, என்ன அபிஷேகம் பண்ண என்னுடைய பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் நீ எந்த மொழியில நம்ப போற? உனக்கு கடைசி வரைக்கும் என்ன இருக்காது? ரட்சிப்பே இருக்காது. பிரியமானவர்களே, இந்த காஸ்பலை நல்லா அறிஞ்சிட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசினார்னா, நான் உங்ககிட்ட ஒண்ணு தான் கேட்கிறேன். உங்க இதயத்தை நீங்க ஆராய்ந்து பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு இந்த தெய்வத்தை நீங்க நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்களோட பாவத்தை நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க? அவரை கண்ணோக்கி பார்த்து யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இயேசுவோடைய இந்த ஞானசானம் மிகவும் முக்கியமான ஒரு ஞானசானம். அது அவரை ப்ரிப்பேர் பண்ணுது. எதுக்கு தெரியுமா? சிலுவைக்கு கொண்டு போறதுக்கு. நம்ம எல்லாம் அங்க இருக்கிறோம், நமக்காக சேர்த்து ஞானசானம் எடுக்கிறாரு. இவனையும் நம்மளுடைய ரட்சகர் நமக்கு செஞ்சு கொடுக்கிறாருன்னா, நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க மனம் திரும்பி அவர் செஞ்ச சிலுவையின் பாட நீங்க நம்பும் பொழுது அது ஒன்றே அவருக்கு போதும். அவருடைய சிலுவையின் பாட நீங்க உறுதியிலிருந்து நம்பும் போது, நீங்க மெய்யாகவே மனம் திரும்பும் போது, உங்க பாவத்தை வளர்க்காதீங்க. நான் சொல்றேன், பாவத்தை வளர்க்காதீங்க. பாவம் என்ன சொல்றாரு யாக்கோப்பு? அது நம்மள மாசமாக்கி நம்மள தின்றோம், கொண்டுட்டு போயிடும், உலகத்துக்கு அழிஞ்சு போயிடுவோம். மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்து அவருக்கு உண்மையாயிருங்க. நீங்க உண்மையாவே மனம் திரும்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ நம்பும் பொழுது, அவர் செஞ்சு சிலுவை பாடத்தை நம்பும் பொழுது போதும். மனம் திரும்பி நீங்க நம்பும் பொழுது ரட்சிப்படையாது. கண்ணீர் மூடி ஜெபம் செய்வோமா? நான் எல்லாத்துக்கும் ஒரு 2 minutes கொடுக்குறேன். இன்னைக்கு பேசுற காரியத்தை ஒரு ரிஃப்ளெக்ஷன் டைமா எடுத்து கொஞ்ச நேரம் நீங்க யோசி, கொஞ்ச நேரம் தியானத்துக்குள்ள போவோமா?